என்னடா சொல்ற? யார்கிட்ட கொடுத்து தொலைஞ்ச? அந்த கோழியை நீ யார்கிட்ட கொடுத்தன்னு சொல்லிடு. அவங்க 2 பேருக்கு தான். இவங்க 2 பேரு? அட கடவுளே, அந்த கழுவனுக்கு என்னதான் வேணும்னே தெரியலையே. ஒரு தடவை போய் கோழியை புடிச்சிட்டு வாங்கடான்னு சொல்றான். திடீர்னு பார்த்தா அந்த கோழி அவங்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றான். பாவி நம்ம மேலேயே கோவத்தை காட்டுறான். இந்த கோழிக்காக இன்னும் என்னெல்லாம் பண்ண வெளியில் இருக்கும் தெரியல. இது கோழியா இல்ல வேலை ஏதாவது தெரியல. என்ன விலை அதிகமா தின்னல? வா வா மணி, இதுதான் சரியான நேரம். நம்ம இதை இங்கிருந்து தூக்கிட்டு போயிடலாம். இது யாருக்கும் தெரியாத அளவுக்கு நாம ஜாக்கிரதையா இருக்கணும். சீக்கிரம் சீக்கிரம். இதை இன்னைக்கு ஒரே அமைக்கிற வேண்டியதுதான். நான் உங்களை எடுத்துட்டு போட்டு விட்டுட்டேன். நீ அந்த கோழிக்கிட்ட இருந்து தப்பிக்கலன்னு நினைச்ச. நீ மட்டும் அவங்க 2 பேரையும் புடிச்சு வச்சிருந்தீனா இன்னைக்கு நான் மகாராஜா முன்னாடி குற்றவாளியே நின்னு இருக்க வேண்டாம்ல. ஒரு நிமிஷம். இப்போ அந்த கனிமணி கோழிய ஆச்சாரியார் வீட்டுக்கு தானே கொண்டு போயிருப்பாங்க. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த ரூபவதி இப்போ ஆச்சாரியார் வீட்டுக்குள்ள இருக்கும். கெட்டதுலயே ஒரு நல்லது நடந்திருக்கு. ஆச்சாரியார் வசமா சிக்கினாரு. டே குண்டப்பா, நீ செல்ல கூட்டிடா. உனக்கே தெரியாம நீ ஒரு நல்ல காரியம் தான் பண்ணிருக்க. இனிமே நடக்க போறத வேடிக்கை மட்டும் பாருங்க. ஆச்சாரியார், திடீர்னு இவருக்கு என்ன ஆச்சு? இவ்வளவு நேரமா கோவமா இருந்தாரு, இப்போ திடீர்னு கை கால் புரியாம ஆடிட்டு இருக்காரு. மகா குரு தாத்தாச்சாரிய வாழ்க! 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 குரு தாத்தாச்சாரியார் அவர்கள் வாழ்க! குருதேவா, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. இந்த அரசவையோட கௌரவமே நீங்க தான். நம்முடைய ரத்தினங்கள்ல நீங்க விலை மதிப்பில்லாத ஒரு ரத்தினம். உங்க தீர்க்க தரிசன சக்தியை பாராட்டுற. அந்த சக்தியால தான் இன்னைக்கு ஒரு குற்றவாளி பிடிபட்டிருக்கான். குரு தாத்தாச்சாரியார் அவர்களே, நான் உங்களுக்கு என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றி மகாராஜா. மந்திரியாரே, உத்தரவு மகாராஜா. மந்திரியாரே, மகாராஜா, நம்ம அரசவைக்கு அந்த குற்றவாளிய கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. உத்தரவு மகாராஜா. என்ன மன்னிக்கணும் மகாராஜா, மன்னிக்கணும். என்ன காப்பாத்துங்களேன் ராஜகுருவே. மகாராஜா நீங்க சொன்னா மட்டும்தான் கேட்பாரு. ஏதாவது செஞ்சு என்ன காப்பாத்துங்களேன். உன்னை காப்பாத்தணுமா? எப்பவும் எனக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுறவன் நீ. மகாராஜாவுக்கு முன்னாடி என்ன கேவலமா சித்தரிக்கிறவன். மன்னிக்கணும் ஆச்சாரியாரே, உங்களை தப்பா எடை போட்டு தப்பு பண்ணிட்டேன். ஆனா இப்போ நான் அந்த தப்பு உணர்ந்துட்டேன் ராஜகுரு. நீங்க ஒரு மாபெரும் ஞானி, சகலமும் அறிந்தவர், சர்வ வல்லமை படைத்தவர், அறிவில் தலை சிறந்தவர். நீங்க ஒரு மகான் ஆச்சாரியாரே, நீங்க ஒரு மகான். ஆச்சாரியார் தாத்தாச்சாரியார் வாழ்க! ஆச்சாரியார் தாத்தாச்சாரியார் வாழ்க! ஆச்சாரியார் தாத்தாச்சாரியார் வாழ்க! ஆச்சாரியார் தாத்தாச்சாரியார் வாழ்க! குருஜி, குருஜி, சுவாமி, கோழி
என்னடா அது? குருஜி இது ஒண்ணு சாதாரண கோழி இல்ல, வாசுதேவனோட கோழி, அதாவது ரூபாவதி. ஆமா அதே கோழிதான். வாசுதேவனோட கோழியை நீங்க இங்க எதுக்காகடா கொண்டு வந்தீங்க? உங்களுக்கு ஒருத்தி விடத்தான். போச்சு. சுவாமியுடைய லீலையை புரிஞ்சிக்கவே முடியாது. இவர் எப்போ என்ன பண்ணுவார்னு யாருக்குமே தெரியாது. வாழ்க பிரபு வாழ்க. அடி முட்டாளுங்களா, இந்த கோழி உங்களுக்கு எங்கடா கிடைச்சது? குருஜி நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல எங்க 2 பேருக்கு எதுக்குமே உதவாத உதவாக்காரன்னு. ஆனா பாருங்க இந்த கனியும் மணியும் சேர்ந்து இன்னைக்கு உங்களுக்காக அந்த ரூபாவதியே கொண்டு வந்து கொடுத்திருக்கோம். வாய மூடுங்கடா. கோழியை புடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னது என்னமோ உண்மைதான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? மகாராஜா, ஆச்சாரியார் தானே உங்ககிட்ட வந்து அந்த கோழி. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ரூபாவதி ராமகிருஷ்ணா வீட்ல இருக்குன்னு சொன்னாரே, இப்ப அது எங்க போயிடுச்சு? அத பத்தி எனக்கே தெரியலையே. இப்ப எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அந்த ரூபவதி. ரூபாவதி, என் செல்ல ரூபாவதி, நீ எங்கம்மா இருக்க? பக் 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 பக். அமைதியா இரு தம்பி, அமைதியா இரு. ரூபாவதி கண்டிப்பா வந்துருவான். பக் 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 பக். மகாராஜா வாழ்க. மகாராஜா உங்களை காண ஒருவர் வெளியில் காத்திருக்கிறார். அனுமதி அளிக்கிற. உத்தரவு மகாராஜா. பக் 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 பக். சுவாமி, நில்லுங்க. என்ன இது? இந்த பல்லக்குல இருக்கிறது யாரு? வணக்கம் மகாராஜா, நான் தான் உங்க சேவகன் ராமகிருஷ்ணன். பண்டிதனை ராமகிருஷ்ணா, என் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு இதை விட்டா வேற வழி தெரியலையா? மகாராஜா, நீங்க தானே சொன்னீங்க மாளிகையில என்னோட கால் படவே கூடாதுன்னு. நான் என்ன பண்றது, ஒரு முக்கியமான காரியமா வந்தேன். அதுக்காக இப்படி வந்திருக்கியா? ஆமா மகாராஜா, நான் உங்க உத்தரவை மீறவே இல்ல. பாத்தீங்களா, பல்லக்குல வந்திருக்கேன். என் கால் மாளிகையில படவே இல்லையே. பண்டிதனை ராமகிருஷ்ணா, உன்னுடைய நகைச்சுவையை ரசிக்கிற மனநிலையில நான் இப்ப இல்ல. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? எதுக்காக நீ இப்படி இந்த மாதிரி இந்த பல்லக்குல வந்திருக்கேன்னு சொல்லு. மகாராஜா, மகாராணி சின்னாதேவியோட தம்பி வாசுதேவரோட கோழி. இல்ல 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 இல்ல, ரூபவதி சம்பந்தப்பட்ட விஷயம். வாசுதேவாவோட ரூபாவதி சம்பந்தப்பட்ட விஷயமா? ஆமா மகாராணி, ரூபவதியே தான். மகாராஜா, உங்களுக்கு என் மேல கொஞ்சமாவது நம்பிக்கை இருந்ததுன்னா தயவு செஞ்சு என் கூட வாங்க. ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க. தயவு செஞ்சு என் கூட வாங்கல. மகாராஜா, ஒரு தடவை வாசுதேவாவோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. நீங்க கண்டிப்பா போயே ஆகணும். பக் 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 பக். எனக்காகவாவது. சரி மகாராணி சின்னாதேவி, உன்னுடைய ஆசை இதுதான்னா நான் நிச்சயமா போறேன். வாங்க மகாராஜா, திருப்புங்க திருப்புங்க சீக்கிரம். நில்லுங்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, உனக்கு இது சரின்னு தோணுதா? அதான் நான் நடந்து வருவேன், ஆனா நீ பல்லக்குல வருவியா? என்ன இருந்தாலும் உங்களோட உத்தரவை என்னால மீற முடியாது இல்லையா அரசே? நீ இப்பவே இந்த கணமே பல்லக்குல இருந்து இறங்கி என் கூட நடந்து வா. ஆனா மகாராஜா. பண்டிதனே ராமகிருஷ்ணா, இது என்னுடைய கட்டளை. அதனால உடனடியா நான் சொன்னதை செய். உத்தரவு மகாராஜா. இறக்குங்க இறக்குங்க, பல்லக்கு கீழே இருக்குங்க. இறக்குங்க, மெதுவா மெதுவா. புறப்படுவோம் அரசே. டே முட்டாளுங்களா, நீங்க ஏன்டா இப்படி பண்ணீங்க? நான் இந்த கோழி ராமகிருஷ்ணன் கிட்ட இருக்கிறதா சொல்லி அவன் மேல குற்றத்தை சுமத்திட்டு வந்திருக்கேன். ஆனா இது குருஜி. வாய மூடு. இது மகாராஜாவுக்கு தெரிஞ்சா எனக்கு மரண தண்டனை கொடுத்துருவாரு. சீக்கிரமா கொடுக்கணும் கடவுள் வேண்டிக்க. ஏன்டா என் முகத்தை அப்படி பாக்குறீங்க? இது மகாராஜாவோட மச்சான் வாசுதேவனோட கோழிடா. முதல்ல அதை புடிச்சு கொண்டு போய் வெளியே விட்டுட்டு வாங்க. என் வீட்டுக்குள்ள அது இருக்க கூடாது. புடிச்சிட்டு போங்கடா. சரி குருஜி, இப்பவே கொண்டு போய் விட்டுடுறோம். நானும் வரேன், வாங்க. பிடிங்க பிடிங்க. இந்த பக்கம் அப்படி. டேய், புடுறா. இது குருதேவரோட வீடாச்சே. ஆமா மகாராஜா, அதனாலதான் இப்ப நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நாம தேடுற கோழி ஆச்சாரியார் வீட்டுல தான் இருக்கு. ஆனா குருதேவர் அந்த கோழி உன் வீட்டுல இருக்குன்னு சொல்றாரு. ஆனா நீ குருதேவரோட வீட்டுல இருக்குன்னு சொல்ற. என்ன நம்புங்க அரசே, கோழி உண்மையிலேயே இப்போ இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கு. சரி வா. உத்தரவுங்க.
வா 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 வந்துரு 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 ஆமா வாங்க வாங்க டேய் வாங்க முட்டாளுங்களா, கோழியை கூப்பிடுறீங்களா இல்ல அழகான பொண்ணை கூப்பிடுறீங்களா? குருஜி நாங்க அப்படி எல்லாம் எதுவும் பார்க்கல. அந்த மாதிரி கண்ணோட்டத்துல பாக்குற என்ன எங்களுக்கு கிடையாது. நாங்க ரொம்ப நல்ல பசங்க குருஜி. இருங்கடா, நாம 3 பேரும் சேர்ந்து அத லாவகமா பிடிக்கணும். புடிங்க புடிங்கடா. குருஜி தப்பிச்சிடுச்சு. போகுது. போயிடுச்சுடா, வெளியே ஓடி போயிடுச்சு. கடவுள் புண்ணியத்துல அந்த கோழி இங்க இருந்து போயிடுச்சு. இனி அந்த கோழியை என் வீட்டுல நான் ஒளிச்சு வச்சிருக்கேங்கிற பழி நிச்சயமா என் மேல வராது. அப்படிங்களா? ம- குருஜி கோழி தான் போயிடுச்சுல, அப்புறம் எதுக்காக நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்க? குருஜி ஒரு நொடியில நீங்க தப்பிச்சிட்டீங்க. மகாராஜா மகாராஜா, ஐயா. இதுல என்னோட தப்பு எதுவும் இல்ல மகாராஜா. அந்த கோழி ராமகிருஷ்ண வீட்டுல தான் இருந்தது. இந்த முட்டாளுங்க தான் அதை புடிச்சு இங்க கொண்டு வந்தாங்க மகாராஜா. ஒருவேளை நீங்க தண்டனை கொடுக்கணும்னா இவங்களுக்கு கொடுங்க மகாராஜா. அப்படியா? இவங்க 2 பேரும் தானா? மகாராஜா, இவங்க 2 பேருக்கும் உடனடியா மரண தண்டனையை கொடுத்துருங்க. என்னது குருஜி? நாங்க என்ன பாவம் பண்ணன்னு சொல்லுங்க. நாங்க உங்க சிஷ்யர்கள் தானே குருஜி. உங்களுக்கு நாங்க எவ்வளவு சேவை செஞ்சிருக்கோம். உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? ஐயா விடுங்கடா. குருதேவா, உங்க சிஷ்யர்களை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. ஆகட்டும் மகாராஜா, அமைதியா இருங்கடா. மகாராஜா, அந்த கோழி என்ன கோழி ராமகிருஷ்ணா? அதுதான் பறந்து போயிடுச்சே. எனக்கு அந்த கோழி திரும்ப வேணும். அந்த கோழியை பிடிச்சு கொண்டு வர போறது யாருன்னு சொல்லுங்க. மகாராஜா, மரண தண்டனை அறிவிச்சதுனால அந்த கோழியை யாரும் பிடிச்சிட்டு வர மாட்டாங்க. ஒருவேளை நாம பரிசு கொடுக்கறதா அறிவிச்சோம்னா அது வெற்றிகரமா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தீர்வு நல்லா இருக்கே ராமகிருஷ்ணா. நான் கோழியை பிடிச்சு அரசவைக்கு கொண்டு வரவங்களுக்கு 25 பொற்காசுகளை பரிசா கொடுக்கறதா அறிவிக்கிறேன். குருதேவா, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நல்ல யோசனை மகாராஜா. குருஜி, இது என்ன அநியாயமா இருக்கு? கோழியை நாங்க பிடிச்சா எங்களுக்கு மரண தண்டனை. வேற யாராவது பிடிச்சு கொண்டு வந்தா மட்டும் அவங்களுக்கு பரிசா என்ன கொடுமை குருஜி. வாய மூடு. பண்டிதனே ராமகிருஷ்ணா, மகாராஜா, எனக்கு அந்த கோழி வேணும். பரிச பத்தி நாட்டு மக்களுக்கு உடனே அறிவிக்க சொல்லு. கண்டிப்பா மகாராஜா. எங்க இருக்கு என்னோட ரூபாவதி? எனக்கு அது வேணும். பக் 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 பக். அமைதியா இரு வாசுதேவா, அமைதியா இரு. உன் கோழி கிடைச்சு. ரூபாவதி, அததான் சொல்ல வந்த ரூபாவதி. மகாராஜா, அந்த தங்க முட்டையிற கோழி என்கிட்ட தான் இருக்கு. இல்ல எங்கிட்ட இருக்கு. பொய் சொல்றாங்க, அது என்கிட்ட தான் இருக்கு. இல்ல 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 இல்ல, அது இல்ல, என்கிட்ட தான் இருக்கு. என்கிட்ட தான் இருக்கு. மகாராஜா, அது நான் தான் சொல்றேன்ல, பொய் சொல்றாங்க. என்கிட்ட தான் அது என்கிட்ட தான் இருக்கு. இருக்கு. இல்ல அமைதி. மகாராஜா, நாம ஒரு கோழியை தான் தேடிக்கிட்டு இருந்தோம். ஆனா இங்க ஏகப்பட்ட கோழியை கொண்டு வந்திருக்காங்க. மகாராஜா, அலசி ஆராயாம கொடுக்கப்படுற யோசனையால இந்த மாதிரி தான் நடக்கும். பண்டிதர் ராமகிருஷ்ணன் சொன்னதை கேட்டு தங்க முட்டையிடுற கோழியை கொண்டு வரவங்களுக்கு 25 தங்க நாணயங்களை பரிசா கொடுக்க போறோம்னு அறிவிச்சோம் இல்லையா? நீங்க தானே அறிவிச்சீங்க மகாராஜா. அது அப்பாவி மக்களையும் பேராசக்காரங்களா மாத்திடுச்சு மகாராஜா. எல்லாரும் அவங்களோட கோழிகளை கொண்டு வந்து அவங்க அதிர்ஷ்டத்தை பரிசோதிக்க வந்திருக்காங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, சொல்லு, இப்ப எப்படி கண்டுபிடிக்க போற நம்ம வாசுதேவரோட ரூபவதிய? பண்டிதனே ராமகிருஷ்ணா, மகாராஜா, உன்கிட்ட இதுக்கு ஏதாவது யோசனை இருக்கா? ஒரு யோசனை இருக்கு மகாராஜா. எது போலி எது உண்மைங்கிறத இப்ப நீங்களே தெரிஞ்சுக்க போறீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நன்றி தேவி. முந்திரியா? வாசுதேவோட கோழி முந்திரி சாப்பிடுமா? பிரமாதமான யோசனை ராமா. முந்திரிய பார்த்ததும் வாசுதேவனுடைய கோழி ஓடி வரப்போகுது.
இந்த பிரச்சனைக்கு நீ ரொம்ப சுலபமான வழியை கண்டுபிடிச்சிட்ட. வேலைக்கு ஆகாத யோசனை. எவ்வளவு முந்திரி பாதாம் மீனா போச்சுன்னு பாத்தியா? டே குண்டப்பா, இதனடா சொன்ன இந்த கோழிக்கு முந்திரினா ரொம்ப பிடிக்கும்னு. நான் எப்ப சொல்ல? எல்லா கோழியும் முந்திரி சாப்பிடுமே, நீ ஏன் நல்லா பாலு. இப்ப நான் என்னடா பண்றது? மகாராஜா, இவன் இந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்கிட்டான். மகாராஜா, இவன் உங்களோட என்னோட மொத்த தர்பார்ல இருக்கிறவங்களோட நேரத்தையும் வீணாக்கிக்கிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு ஆளை போய் நீங்க சிறப்பு ஆலோசகனா நியமிச்சிருக்கீங்களே, இவனால ஒரு கோழியை கூட கண்டுபிடிக்க முடியல. மகாராஜா, என்கிட்ட இன்னும் ஒரு அருமையான யோசனை இருக்கு. என்னது அது? இந்த தடவை கோழிகளுக்கு வடை பாயசத்தை வைக்க போறியா? நேரத்தை ஏன் வீணாக்கிக்கிட்டு இருக்க பண்டித ராமகிருஷ்ணா? மகாராஜா, எனக்கு ஒரே ஒரு கடைசி வாய்ப்பு தந்தீங்கன்னா. ஆகட்டும், இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறேன். ஆகட்டும். வாசுதேவா, நீ உன் கோழி மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கியோ அதே அளவுக்கு அதுவும் உன் மேல அன்பு வச்சிருக்குல்ல? இல்ல, நீ போய் சொல்றதானே? இல்ல என் ரூபாவதி என் மேல உயிரியே வச்சிருக்கு. அப்ப நிரூபிச்சு காட்ட முடியுமா? என்னன்னு? அதான், ரூபவதி உன் மேல அன்பு வச்சிருக்கா இல்லையாங்கிறத காட்ட முடியுமா? நீ ரூபவதிய கூப்பிட்டு பாரு. ஒருவேளை உன் குரலை கேட்டு அது உன்கிட்ட வந்ததுன்னா நீ அது மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கியோ அதே அளவுக்கு அதுவும் உன் மேல அன்பு வச்சிருக்குங்கிறது நிரூபணம் ஆயிடும். இப்பவே நிரூபிக்கிறேன். வா. பக் 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 பக். ரூபாவதி, பக் 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 பக். ரூபாவதி, பக் 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 பக். ரூபாவதி. பாத்தீங்கல்ல, என் ரூபாவதி வந்துருச்சு. இப்பவாவது இது என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது என்ன பண்ணிட்டு இருக்கு? முட்டையிடுதுன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க, அது தங்க முட்டையிடுது. ஆமா, தங்க முட்டையிடுது. நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. அதிசயமா இருக்கு கண்ணே. அங்க பாருங்க, அது தங்க முட்டையிடுது. ஆமா, தங்க முட்டையிடுது. என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. தங்க முட்டைதான். தங்க முட்டையா? இங்க பாத்தீங்களா? நல்லா பாருங்க, நான் தான் சொன்னேன்ல, ரூபாவதி தங்கத்தையும் முட்டையா போட்டிருக்கு. அற்புதம் வாசுதேவா, உன்னுடைய கோழி தங்க முட்டையிடுதே. மகாராணி சின்னாதேவி, சொல்லுங்க மகாராஜா. நீங்க வாசுதேவன அவனுடைய கோழி, அதாவது ரூபவதியோட அந்த தங்க முட்டையோட மறுபடியும் அந்த புறத்துக்கு கூட்டிட்டு போறீங்களா? பண்டிதனே ராமகிருஷ்ணா, மகாராஜா, உன்னுடைய அறிவு திறனாலையும் புத்திசாலித்தனத்தாலையும் எங்களோட வாசுதேவனுக்கு அவனுடைய ரூபவதி மறுபடியும் கிடைச்சிருச்சு. உனக்கு எவ்வளவுதான் நன்றி சொன்னாலும் அது குறைவாதான் இருக்கும். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இன்னும் புரியவே இல்லை. முதல்ல நீ எதுக்காக அந்த கோழியை திருடின? மன்னிக்கணும் மகாராஜா, ஆனா உங்களாலதான் நான் இப்படி ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதாயிடுச்சு. என்னாலயா? நீங்க சபையில எல்லார் முன்னாடியும் இந்த ரூபவதி தங்க முட்டையிடுற ஒரு கோழின்னு சொல்லி அது உயிருக்கே ஒரு பெரிய ஆபத்தை உருவாக்கிட்டீங்க. நீ என்ன சொல்ல வர? மனுஷனுக்கு இயற்கையாவே பேராசை இருக்கும். அப்படி இருக்கிறப்போ தங்க முட்டையிடுற ஒரு கோழி கிடைக்குங்கிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா அப்போ அந்த ஆசை ரெட்டிப்பாயிடுமே. அரண்மனையில இருக்கிற பலரே இந்த கோழியை திருடி செல்வந்தர்கள் ஆகணும்னு கனவு கண்டாங்க. நீ சொல்றது என்னமோ உண்மைதான் ராமகிருஷ்ணா. என்னையே அறியாம இந்த சின்ன தவறு நடந்துருச்சு. சின்ன தப்பு இல்ல அரசே, என்னோட விஷயத்துல வாழ்வா சாவாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். என்னங்க? இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மகாராஜா, நம்மளோட ராஜ்யத்துல ராமகிருஷ்ண மாதிரி என்ன மாதிரி ஆளுங்களும் இருந்தா நம்ம ராஜ்யத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதுல சந்தேகமே இல்ல குருதேவா, சந்தேகமே இல்ல. பண்டிதனே ராமகிருஷ்ணா, சொல்லு, இதுக்கு பரிசா உனக்கு நான் என்ன கொடுக்கணும்? பரிசா நான் கேட்க நினைக்கிறத எல்லார் முன்னிலையிலும் நான் கேட்க முடியாது மகாராஜா.
சரி, அப்படின்னா என் பக்கத்துல வந்து கேளு. இத வந்துட்டேன் அரசே. மகாராஜா, நீங்க பெருந்தன்மையோட ஏதாவது கொடுக்கறதா இருந்தா என்னோட இந்த வேண்டுதலை மட்டும் அங்கீகரிங்க. வாசுதேவரையும் அவரோட கோழியையும் சீக்கிரமா ஊருக்கு அனுப்பிடுங்க. அதுவே போதும் எனக்கு. பண்டிதனே ராமகிருஷ்ணா, உண்மையை சொல்ல போனா என்னுடைய ஆசையும் அதுதான். பையனா? அம்மா, அதுக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல. உங்க பையனா? எடுத்துக்கங்க. தடி எடுத்துக்கிட்டு அவரை தூங்க விடாதீங்க. கொரட்டு விட்டு நல்லா தூங்குறாரு. சோம்பேறிக்கு சொந்தமே, கும்பகர்ணனோட தம்பியே, ஒண்ணுத்துக்கும் உதவாத துஷ்டனே, தூங்குறத விட்டு அவனுக்கு ஒரு வேலையே இல்லையா? அதுவும் குளிச்சதுக்கு அப்புறம் யாராவது தூங்குவாங்க? என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உன் புருஷன் மேல உனக்கு மரியாதைங்கிறதே கிடையாதா? சத்தம் மட்டும் தான் என்னோடது. சைகை எப்பவும் போல அம்மாவோடது தானே. என்னது? சோம்பேறி, உருப்படாதவனே, துஷ்டனே. அம்மா அம்மா அம்மா, காலையில இவ்ளோ ஆசீர்வாதங்களா? அப்படி நான் என்னமா காரியம் பண்ணிட்டேன்? அதுதானே பிரச்சனையே. நீதான் எதையுமே பண்ண மாட்டேங்கிறியே. சரி, இந்த வீட்லயே ரொம்ப முக்கியமான ஆள் யாரு? உன்னை விட இந்த வீட்ல வேற முக்கியமான ஆள் யாரு இருக்காமா? அது என்னமோ உண்மைதான். ஆனா ஊர் மக்களோட பார்வையில இந்த வீட்ல ரொம்ப முக்கியமான ஆளு யாரு? நான் தான். ஒருவேளை யாருக்காவது உதவி வேணும்னா அத யார்கிட்ட போய் கேட்கணும்? தெரியலையே. வீட்டு முக்கியமான ஆள் கிட்ட, அதாவது உங்க கிட்டங்க. ஆனா நீங்க தான் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறீங்களே. அடடா, நான் இப்ப அப்படி என்னதான் பண்ணிட்டேன்? என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க. காலங்காத்தால இப்படி பிரச்சனை பண்ணேன்னு அர்த்தம். சரி சொல்றேன், கேளுங்க. அம்மா கோயில்ல இருந்து வந்துட்டு இருந்தாங்களாம். அப்பதான் அவங்க பெரியவரை பார்த்தாங்களாம். நான் விவசாயம் பண்ண கொஞ்சம் உதவி பண்றீங்களா? ஆனா ஜனங்க அவருக்கு உதவி செய்ய மறுத்துட்டாங்களாம். அவரு ரொம்ப வேதனைப்பட்டாரு. அவரு விவசாயம் பண்றதுக்கு தண்ணி தேவையா இருந்தது. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையா. அதுவும் அவர் நிலத்துக்கு நிறைய தண்ணி தேவைப்பட்டுதான். இதுல என்ன இருக்கு? வேலைக்கு ஆட்களை வைக்கிறதுக்கான கூலியை கொடுத்தா வேலை நடக்க போகுது. அவர்கிட்ட அவ்வளோ பணம் இல்ல. அப்படிங்களா? அப்ப நாம வேணும்னா அந்த பணத்தை கொடுத்துருவோம். அட, பணம் என்ன மரத்துலயா காய்க்குது? சேச்சா, இல்ல 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 இல்ல. இப்ப என்னதான் பண்ணணுங்கிற நீ? நானே நேரடியா அந்த விவசாய நிலத்துக்கு போய் தண்ணியை பாய்ச்சணுங்கிறியா? எடுத்துக்கங்க. எத? பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அந்த பெரியவரோட நிலத்துல போய் தண்ணிய பாய்ச்சுங்க. மத்தவங்களுக்கு உதவி செஞ்சா நமக்கு புண்ணியம் கிடைக்குங்க. நிலத்தை வீணடிக்கிறது ஒன்னும் விளையாட்டு விஷயம் கிடையாது. ஒருவேளை இந்த காரியத்தை நான் செஞ்சேன்னா அடுத்த வருஷம் நீங்க எனக்கு புண்ணிய காரியம் செய்ய வேண்டியிருக்கும். புரியுதா? நீங்க எந்த ஒரு வேலைக்கும் லாய்க்கே இல்ல. அம்மா சொல்றாங்க இவங்க அந்த பெரியவருக்கு வாக்கு கொடுத்துட்டாங்களாம். என்னம்மா, நீங்க ஏமா வாக்கு கொடுத்தீங்க? இவர்தான் எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்டாருன்னு தெரியும்ல. சரிமா சரிமா, அடிக்காதமா. இரு, நான் போயிடுறேன். இரு. வரும்போது மறக்காம காய்கறி வாங்கிட்டு வாங்க. இந்த கிழவ நம்மள படாத பாடுபடுத்துறான் கண்ணி. எப்ப மண்டைய போடுவான்னு தெரியல. கடவுளே, அந்த கிழவனை சீக்கிரமா கூப்பிட்டுக்க. ஆண்டவா, எங்களை காப்பாத்து. வணக்கம் ஐயா. வணக்கங்க. வணக்கம். பண்டித ராமகிருஷ்ணா, இந்த பையில ஏதோ விலை மதிக்க முடியாத பொருளை வச்சிருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. அதனால தானே இப்ப இதை நீ ரொம்ப பாதுகாப்பா எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்க. ஆமாங்க, அது என்னன்னா மகாராஜா எனக்கு பரிசா தங்க நாணயம் கொடுத்திருக்காரு. தங்க நாணயங்களா? கேட்டிட போகுது, மெதுவா பேசுங்க. நான் இத பத்திரமா கொண்டு போய் என் வீட்டுல வைக்க போறேன். அப்படி இருந்தா கூட உன் வீடு இருக்கிறது அந்த பக்கமா? நீ எதுக்காக போற இந்த பக்கமா? அது வந்து நான் உங்ககிட்ட பேசதான் இங்க வந்தேன். ஏன்னா யாராவது ஒரு திருடன் இதை பறிக்க வந்தான்னு வைங்க, அப்போ வீரத்துக்கும் விவேகத்துக்கும் பேர் போன உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவன் ஓடி போயிட மாட்டான்.
இந்த பைக்குள்ள எத்தனை தங்க நாணயங்கள் இருக்கு? தெரியலையேங்க, நான் இன்னும் இதை எண்ணி கூட பார்க்கல. பை நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு தங்க நாணயங்கள் அதுல இருக்கு. அப்படின்னா 1-2 தங்க நாணயங்கள் எங்கேயாவது தவறி விழுந்துச்சுன்னா உன்னால கண்டுபிடிக்கவே முடியாதுல்ல. சரியா சொன்னீங்க. சரிங்க, என்ன கிளம்புறேன். பைய வீட்டுல வச்சுட்டு மத்த வேலைகளை கவனிக்கணும்ல. தலைக்கு மேல வேலை இருக்கு. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? போய் மொத்த வேலையும் இருந்தா பாருங்க. இந்த பையன் நாங்களே கொண்டு போய் உங்க வீட்டுல சேர்த்துடுறோம். உண்மையிலேயே எனக்கு உதவி செய்ய வரேங்கிறீங்களா? ஆமா ஆமா, ஒரு மகா பண்டிதனுக்கு இன்னொரு மகா பண்டிதனாலதான் உதவி செய்ய முடியும். பைய கொடுங்க. நன்றிங்க ஐயா, உங்க 2 பேருக்கு ரொம்ப நன்றி. கொடுங்க கொடுங்க, அந்த பையன் எங்க கிட்ட கொடுங்க. அட கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கங்க. என்ன கவலைப்படாம கிளம்புங்க. நான் உங்க 2 பேருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இருந்தாலும் 2 பேரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே போங்க. இத பத்தி நீங்க கவலைப்படாம கிளம்புங்க. இத பத்திரமா நாங்க பாத்துக்கிறோம். சரி, அப்போ நான் கிளம்புறேங்க. கிளம்புங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இது நிச்சயமா உன் வீட்டுக்கு போய் சேரும். ஆனா இதுல இருந்து எத்தனை தங்க நாணயங்கள் காணாம போயிடுன்னு உங்களுக்கு நாங்க காட்டவே மாட்டோமே. நீ வாடா கண்ணி. நீ போடா மணி. தங்க கிடைச்ச உடனே கைய ஓடல கால ஓடல மணி. கண்ணி, இப்ப இந்த பையில இருந்து சில தங்க நாணயங்களை நாம எடுத்து வச்சுக்கலாம். சரி, சொல்றத கேளு. முதல்ல நம்மள யாராவது பாத்துக்கிட்டு இருக்காங்களான்னு ஆராய்ஞ்சு நம்ம பார்க்கணும். யாரும் பார்க்கல மணி. தங்க நாணயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சீக்கிரமா பணக்காரலாம் ஆக போறோம். ஆமா, என்னாச்சு? இந்த பையன் திறக்கவே மாட்டேங்குது. திறக்கிற இருடா, ஏன் அவசரப்படுற? மணி, என்னாச்சு? என்ன கண்ணி, பையன் விடாத. இந்த திருடனை யாராவது பிடிச்சு கொடுங்க. என்ன ஓடுறா? யாராவது திருடனை பிடிங்க. வாங்க வாங்க, திருடன் சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. திருடன் போறான். விடாதீங்க. டேய் நில்லுடா. டேய் திருட்டு பயலே. விடாத. அட பாவி திருடா, எங்க தங்க நாணயங்கள் போச்சு. உங்க தங்க நாணயங்களை கிணற்றுக்குள்ள போட்டுட்டான். இல்ல அதுக்கு எங்களோட பையன் இல்ல. ஆனா என்னது, உங்க பையன் இல்லையா? அப்ப வேற யார்கிட்டயாவது திருடிட்டானா? இல்லவே இல்ல. டேய் சீக்கிரம் இந்த கிணத்துக்குள்ள இருந்து தங்க நாணயங்களை எடுத்தே ஆகணும். எங்க தங்கம் எங்க? இங்க இல்ல. ஏண்டா நம்மளோட இவனுக்கு ஆர்வமா இருக்கானுங்க. வர நம்ம ஊருக்காரங்க ஏதா இப்படி எல்லாம் ஆயிட்டாங்க கண்ணி. தெரியலடா மண்ணி. ஆளாளுக்கு இறக்குறாங்க தண்ணிய. இல்லையா? உங்க நிலத்துல நீர் பாய்ச்சியாச்சுல? ஆமா, ரொம்ப நன்றி. நான் கெஞ்சி கேட்டப்போ எனக்கு யாருமே உதவிக்குன்னு வரல. பெரியவரே, சில நேரங்கள்ல சில பேரை வேற வழியில தான் நம்ம வழிக்கு கொண்டு வரணும். அப்படின்னா இது எப்படி இருந்தாலும் இதுதான் உண்மை. ஒருத்தருக்கு லாபம் இல்லாம இன்னொருத்தருக்கு உதவி செய்யவே மாட்டாங்க. தங்க நாணயம் கிணத்துல விழுந்திருக்குன்னு சொன்ன உடனே எல்லாரும் மாறி மாறி தண்ணியை இறைச்சு இப்போ உங்க நிலத்துக்கே நீர் பாய்ச்சிட்டாங்க. எங்க சொல்றது உண்மைதான் தம்பி. தாத்தா, இப்பெல்லாம் பணம்னு சொன்னா பணம் கூட வாய புழக்குதுன்னா பாருங்களேன். அப்ப சரி, நான் புறப்படுறேங்க. அப்புறமா பார்க்கலாம். நல்லா இருக்கணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எழுந்திருங்க 2 பேரும்.
நாங்க 2 பேரும் ரொம்ப அல்பமான ஆளுங்க. உங்க முன்னாடி நாங்க ஒரு சின்ன எறும்புக்கு சமம். உங்க கால் தூசிக்கு சமம். உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு அருகதை இல்ல. நாங்க எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டோம். தெரியும் தெரியும், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனா என்னதான் நடந்துச்சுங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். நாங்க ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டோம் பண்டித ராமகிருஷ்ணா. எங்களை மன்னிச்சிடுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. தப்பு பண்ணிட்டீங்களா? என்ன தப்பு? எனக்கு ஒண்ணும் புரியலையேங்க. நீங்க கொடுத்த பைய ஒரு திருட எங்க கிட்ட இருந்து புடிக்கிட்டு ஓடிட்டா. அது மட்டும் இல்லாம அவன் அதை தூக்கி கிணத்துல வீசிட்டா. அது மட்டும் இல்லாம அந்த திருட ஒரு போர்வையும் போட்டிருந்தா. அது கூட உங்க கையில இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த திருடனோட உடல் அமைப்பு கூட உங்க உடம்பு மாதிரியே இருந்துச்சு. அவனை பிடிக்க நாங்க ரொம்ப பாடுபட்டோம், முடியல. அந்த பையும் போச்சு. என்னது பையா? எந்த பையி? ஆமா, நீங்க 2 பேரும் எதை தேடி போனீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையேங்க. கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? உங்களுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லையா? நீங்க எங்களுக்கு ஒரு பைய கொடுத்தீங்களே. இல்லையே. அந்த பையில தங்க நாணயங்கள் இருந்துச்சு, அதுவும் உனக்கு ஞாபகம் இல்லையா? இல்லையே. இல்லங்க, மகாராஜா உங்களுக்கு பரிசா கொடுத்தாருன்னு சொன்னீங்களே, அந்த பைய பத்தி தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது கூட ஞாபகத்துல இல்லையா? இல்ல, எனக்கு எதுவுமே ஞாபகம் வரலையே. ஆஹா, புரிஞ்சு போச்சு. நீங்க 2 பேருமே என்கிட்ட விளையாடுறீங்க இல்லையா? இப்படியே வச்சுக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். நாங்க 2 பேரும் உங்ககிட்ட விளையாடிக்கிட்டு இருந்தோம் இல்ல? ஆமா, காலையில இருந்து விளையாடுறதுக்கு யாருமே கிடைக்கலையா, அதான் எப்படி விளையாடிக்கிட்டு இருக்கோம். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க குருஜி கூட ஏதோ ஒரு வேலையா வெளியூருக்கு போயிருக்காரு. அதான் அவரு கூட விளையாடுற மாதிரி நாங்க உங்ககிட்டயும் விளையாடிட்டோம். சரியாதான் சொல்ற மணி. நாங்க எந்த பையையும் பார்த்தது கிடையாது. எங்களுக்கு அது தேவையில்லாத வேலையும் கூட. என்ன மணி, சரிதானே? சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா, நாங்க கிளம்புறோம். வரட்டுமா? வர வேண்டாம், அப்படியே போயிடுங்க, போங்க. சந்தோஷம். இந்த பண்டித ராமகிருஷ்ணனுக்கு என்னதான் ஆச்சு? இன்னைக்கு இவன் ரொம்ப விசித்திரமா தான் நடந்துகிட்டு இருக்கான். இதுல விசித்திரமான விஷயம் என்னன்னு பார்த்தனா, அவன் சொந்த வீட்டோட விலாசத்தை மறந்து அவன் தெருவுல சுத்திக்கிட்டு இருக்கான். பாத்தியா மணி? ஏதோ நடந்திருக்கு. நான் அந்த பெரியவருக்கு உதவி செஞ்சுட்டேங்கிற விஷயம் மட்டும் என் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சந்தோஷத்துல அடுத்த 2-3 நாளைக்கு எனக்கு எந்த விதமான வேலையுமே கொடுக்க மாட்டாங்க. சாரதா, ஓ சாரதா, தாய் கூடமே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டீங்களா? காய்கறி எங்க வாங்கிட்டு வர சொன்னல? காய்கறியா? அதான் நீங்க கிளம்பும் போதே கத்தி சொன்னல, வரும்போது காய்கறி வாங்கிட்டு வாங்கன்னு. என்கிட்ட சொன்னியா? எப்போ சொன்ன சாரதா? அம்மா, நீ சொன்ன வேலையை கச்சிதமா முடிச்சிட்டு வந்துட்டேம்மா. வேலையா? என்ன வேலை? நீங்க 2 பேரும் தானே சொன்னீங்க அந்த தாத்தாவுக்கு உதவி செஞ்சுட்டு வாங்கன்னு. அதுக்கு நான் மட்டும் இல்ல, என் கூட சேர்ந்து இந்த மொத்த கிராமமும் என் கனிமணியும் கூட அவர் நிலத்துல தண்ணி பாய்ச்சணும். அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா காய்கறி எங்க? காய்கறி வாங்க நான் மறந்து போயிட்டேன். நீங்க ஒரு வேலைக்கும் லைக் கிடையாது. உங்ககிட்ட என்ன சொன்னாலும் அது வீணாதான் போகும். இப்போ நானே போக வேண்டியதாயிடுச்சு. சாரதா, நீ போக வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணா நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கான். இல்லனா காய்கறி வாங்கிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போகுது? ஓ சுப்பலட்சுமி தேவி. சுப்பலட்சுமி இல்ல சுபலட்சுமி. கேட்டியம்மா? சுபலட்சுமி தேவி, இது எங்க குடும்ப சமாச்சாரம். இதுல நீங்க உங்க மூக்கு நுழைக்க வேண்டாம். இது ஒண்ணு குடும்ப பிரச்சனை கிடையாது. எல்லார் வீட்லயும் ஆம்பளைங்க இப்படிதான் இருக்காங்க. இது பொதுவான பிரச்சனை தான். உங்க வீட்டுல வேணும்னா அப்படிப்பட்ட ஆம்பளைங்க இருக்கலாங்க. ஆனா நான் ரொம்ப பொறுப்பானவன், கடமையை மீறாம லட்சியத்தோட வாழ்றவன் தான். எடுத்துக்கங்க. எதை எடுக்கணும்? குடும்பத்தோட பொறுப்பை எடுத்துக்கிட்டு போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க. இந்த ஒரு வேலைக்கே எனக்கு உடம்பெல்லாம் சோர்ந்து போச்சு. என்னால வேற எந்த வேலையும் செய்ய முடியாது. அம்மா, சரி சரி, கொந்தளிக்காத. போறேன் 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 போறேன். என்னடா என்னடா குருஜி, உங்க பிரியமான சிஷ்யர்கள் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்தியோட இங்க நாங்க வந்திருக்கோம் தெரியுமா? முட்டாளுங்களா, என்ன செய்தின்னு சொல்லுங்க. சும்மா நாச்சுக்க சொல்லிடுவோமா குருஜி? முதல்ல எங்களுக்கு என்ன பரிசு தரேன்னு நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறமா விஷயம் என்னன்னு நாங்க சொல்றோம். என்ன? ஒருவேளை வருணமாலாவை ஏதாவது காட்டு மிருகம் கடிச்சு முழுங்கிடுச்சா?
இல்ல 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 குருஜி, இது அதை விட சந்தோஷமான ரொம்ப முக்கியமான செய்தி. ஒருவேளை சௌதாமணி தேவி அவங்க ஊர்ல இருக்கிற அழகான 3 தங்கச்சிங்களையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்காளா? தலையில முடியலாத குருஜி, இந்த விஷயம் எல்லாமே நாங்க செஞ்சிருக்கிற காரியத்துக்கு முன்னாடி நிக்காம ஓடிடும். அப்படின்னா பண்டித ராமகிருஷ்ணன் மகாராஜா தர்பார்ல இருந்து வெளியே துரத்திட்டாரா? அதெல்லாம் இல்ல குருஜி. ஏன்டா என் உயிரை எடுக்கிறீங்க? இங்க பாருங்க குருஜி, நாங்க கொண்டு வந்திருக்கிற செய்தி பண்டித ராமகிருஷ்ணனுக்கு சம்பந்தமான ஒண்ணுதான். நிஜமாவா சொல்றீங்க? சீக்கிரம் சொல்லுங்கடா. என்ன 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 விஷயம் அது? குருஜி, நாங்க எந்த மாதிரியான விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம் தெரியுமா? அது மூலமா அந்த பண்டித ராமகிருஷ்ணனை அரசவையிலிருந்து நீங்க இறக்கமே இல்லாம துரத்துறதுல நீங்க ஒரு பெரிய மகத்தான வெற்றி அடைய போறீங்க குருஜி. பண்டித ராமகிருஷ்ணன் தர்பார்ல இருந்து வெளியே போயிடுவானா? சீக்கிரம் சொல்லுங்கடா. அந்த சந்தோஷமான விஷயத்தை சீக்கிரம் சொல்லுங்கடா. குருஜி, நாங்க பண்டித ராமகிருஷ்ணனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறைய கண்டுபிடிச்சிருக்கோம். குருஜி, பண்டித ராமகிருஷ்ணன் கிட்ட இருக்கிற இந்த குறைய வச்சு நீங்க அவனை ஆட்டி படைக்கலாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் அவன் மேல நீங்க வச்சிருக்கிற வஞ்சகத்தை இது வழியா தீர்த்துக்கலாம். கொஞ்சம் கிட்ட வாங்கலாம். கூப்பிடாருப்படா. முட்டாள், உருப்படாதவன. புதிர் போடாம விஷயத்த சொல்ல போறீங்களா இல்லையா? என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க. இப்ப நான் எல்லாத்தையும் சொல்ல போறேன், நல்லா கேட்டுக்கங்க. சொல்லு சொல்லு. அது குருஜி, உங்களுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லையா? நீங்க தானே எங்க 2 பேர்கிட்டயும் ஒரு பைய கொடுத்தீங்க. அந்த பையில தங்க நாணயங்கள் இருக்கிறதா சொன்னீங்களே, அதுவும் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இல்லையே. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. அப்பனா பரிசு கொடுங்க குருஜி. ஏண்டா பித்தளை நாணயம்மா. குருஜி, ஒரே நாணயம் தானா? உங்களுக்கு இதுவே அதிகண்டா. அப்படின்னா குருஜி, நாங்க உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தியெல்லாம் சொல்லியிருக்கோம். நீங்க எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க. அந்த பண்டித ராமகிருஷ்ணன் உங்களை முட்டாளாக்கி இருக்கான். இருந்தாலும் நீங்க 2 பேரும் பண்டித ராமகிருஷ்ணன் விஷயத்துல எனக்கு ஒரு யோசனை வரா மாதிரி செஞ்சிருக்கீங்க. அது என்ன யோசனை கொஞ்சம் சொல்லுங்க. எங்களுக்கு சொல்லுங்கல. நாம மட்டும் அரசவையில பண்டிதன் ராமகிருஷ்ணனோட நினைவாற்றல் போயிடுச்சுன்னு நிரூபிச்சிட்டோம்னா அப்புறம் மகாராஜாவே அரசவையில இருந்து ராமகிருஷ்ணனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவாரு. இப்போ நான் சொல்ற விஷயத்த நீங்க செஞ்சாகணும். நான் இன்னும் உங்களுக்கு நிறைய பித்தளை காசுகளை கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா அந்த பண்டிதன் ராமகிருஷ்ணனை தர்பார்ல இருந்து வெளியே துரத்தியே தீருவேன். பண்டித ராமகிருஷ்ணா. மகாராஜா கிருஷ்ண தேவராய வாழ்க! 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 பண்டிதன் ராமகிருஷ்ணன் தர்பார்ல இல்லையே, என்ன காரணம்? மகாராஜா, இன்னைக்கு தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சது. இந்த பண்டித ராமகிருஷ்ணன் தினமும் அரசவைக்கு ஏன் தாமதமா வராங்கிறது தெரிஞ்சது. அவன் ஒரு விஷயத்தை மறைச்சிருக்கான் மகாராஜா. உங்களையும் என்னையும் இந்த அரசவையும் மொத்த ராஜ்யத்தையுமே ஏமாத்திக்கிட்டு இருக்கான். குருதேவா, எனக்கு எதுவுமே புரியல. பண்டிதன் ராமகிருஷ்ணன் என்ன ஏமாத்துறானா? என்னால நம்ப முடியல. மகாராஜா, இதுல ராமகிருஷ்ணனோட தப்பு எதுவுமே இல்ல. அந்த வியாதி அப்படிப்பட்டது மகாராஜா. வியாதியா? என்ன வியாதி குருதேவா? மறதி வியாதி மகாராஜா. ஆமா, நம்ம பண்டித ராமகிருஷ்ணனுக்கு மறக்கக்கூடிய ஒரு வியாதி வந்திருக்கு. மறக்கிற வியாதியா? என்ன சொல்றீங்க குருதேவா? மகாராஜா, ஒருவேளை நான் சொல்றத நீங்க நம்பலன்னா என்னோட பிரிய சிஷ்யர்களான கணி மணி கிட்ட நீங்களே கேட்டு பாருங்க. ஆமா மகாராஜா, உண்மைதான். நேத்து பட்ட பகல்ல நடு சாலையில வச்சு பண்டித ராமகிருஷ்ணன் இவங்களுக்கு தங்க நாணயம் நிறைஞ்ச பைய கொடுத்திருக்கான். அப்புறம் மறந்துட்டான். தங்க நாணயங்கள் நிறைஞ்ச பையா? ஆமா மகாராஜா.
அந்த பைய நீங்க பண்டித ராமகிருஷ்ணனுக்கு பரிசா கொடுத்திருக்கீங்க. நானா? ஆனா குருதேவா, நான் ராமகிருஷ்ணனுக்கு தங்க நாணயம் நிறைஞ்ச ஒரு பைய பரிசா கொடுத்ததா ஞாபகமே இல்லையே. ஆனா மகாராஜா, நீங்க தான் அந்த பண்டித ராமனுக்கு அந்த பைய கொடுத்ததா அவன் எங்க கிட்ட சொன்னானே. மகாராஜா, ஒருவேளை நீங்க கொடுத்தத நீங்க மறந்திருக்கலாம் இல்லையா? நீங்க தான் வள்ளலாச்சே, தர்ம பிரபு. தினமும் யாரையாவது பார்த்து அவங்கள பாராட்டி அவங்களுக்கு பரிசும் கொடுத்துடுறீங்களே. உங்கள மாதிரி ஒரு பெரிய தான பிரபுவுக்கு இந்த சின்ன விஷயம்லாம் எங்க இருந்து ஞாபகம் இருக்க போகுது? அதென்னமோ உண்மைதான் குருதேவா. ஆமா மகாராஜா. ஆனா பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு திடீர்னு இந்த வியாதி எப்படி வந்ததுங்கிறது தான் எனக்கு புரியல. இது ஆரம்பத்துல இருந்தே இருக்கு மகாராஜா, ஆனா யாருக்கும் தெரியல, அவ்வளவுதான். நீங்களே பாக்குறீங்கல்ல, தினமும் அரசவைக்கு ராமகிருஷ்ணன் தாமதமா தான் வரான். அதுக்கு காரணம் அவன் வர வழிய மறந்து கூட போயிருக்கலாம் இல்லையா? ஆனா பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு திடீர்னு இந்த வியாதி எப்படி வந்ததுங்கிறது தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இது ஆரம்பத்துல இருந்தே இருக்கு மகாராஜா, ஆனா யாருக்கும் தெரியல, அவ்வளவுதான். நீங்களே பாக்குறீங்கல்ல, தினமும் அரசவைக்கு ராமகிருஷ்ணன் தாமதமா தான் வரான். அதுக்கு காரணம் அவன் வர வழிய மறந்து கூட போயிருக்கலாம் இல்லையா? குருதேவா, நீங்க எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஆகட்டும் மகாராஜா. அதாவது மகாராஜா, நேத்து ராமகிருஷ்ணன் நடு சாலையில தங்க நாணயங்கள் நிறைஞ்ச பைய கனிமணி கிட்ட கொடுத்திருக்கான். அத பத்திரமா வீட்டுல கொண்டு போய் கொடுக்க சொல்லிருக்கான். யார் வீட்டுல? உங்க வீட்லயா? எங்க வீட்டுல இல்ல மகாராஜா, நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கலையே. ராமகிருஷ்ணன் வீட்டுல கொண்டு போய் கொடுக்க சொல்லிருக்கான். ஆனா இந்த கனிமணி என்னோட சிஷ்யர்களாச்சே, நேரம் காலம் பார்க்காம எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நான் கத்து கொடுத்திருக்கேன். ஆமா, கத்து கொடுத்திருக்காரு. அதனால பண்டித ராமகிருஷ்ணனுக்கு உதவி செய்யறதுக்காக அந்த பைய வாங்கிக்கிட்டு அத பண்டித ராமகிருஷ்ணன் வீட்டுல கொடுக்கறதுக்காக அங்க இருந்து கிளம்பிருக்காங்க. ஆனா நடு வழியில ஒருத்தன் அந்த பைய இவங்க கிட்ட இருந்து பறிச்சு கொண்டு போய் கிணத்துல போட்டிருக்கான். காவல் அதிகாரி, சொல்லுங்க மகாராஜா. நம்ம நாட்டுல திருட்டு நடந்துகிட்டு இருக்கா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு இத பத்தி யாருமே தகவலோ இல்ல புகாரோ கொடுக்கலையே மகாராஜா. நீங்க எச்சரிக்கையா இருந்தா தானே இப்படி எல்லாம் நடக்குதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். நான் சொல்றது உண்மை மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணன் நடந்த இந்த சம்பவத்தை பத்தி என்கிட்ட எந்த புகாரும் கொடுக்கலையே மகாராஜா. எப்படி கொடுக்க முடியும்? எப்படி? வியாதி மகாராஜா, வியாதி. மகாராஜா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் இப்பவே நம்ம சிப்பாய்களை அனுப்பி அந்த கிணத்துல குதிச்சு அந்த பைய மீட்டு கொண்டு வர சொல்றேன். மகாராஜா, இப்ப கேள்வி தங்க நாணயங்கள் நிறைஞ்ச அந்த பைய பத்தி இல்ல. இப்ப நாம முக்கியமா பண்டித ராமகிருஷ்ணனோட வியாதிய பத்தி பேசணும். ஆமா ஆமா குருதேவா, அதாவது நான் அத பத்தி தான் பேச வந்தேன். சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அப்புறம் கனிமணியும் நடந்த சம்பவத்தை பத்தி பண்டித ராமகிருஷ்ணன் கிட்ட சொல்ல போனப்போ அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லங்கிறான். தங்க நாணயங்கள் இருந்த பைய கனிமணி கிட்ட கொடுத்த விஷயத்தையும் மறந்துட்டான். உண்மையிலேயே பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு எதுவும் ஞாபகம் இருக்கிறது இல்லையா? ஆமா மகாராஜா. வணக்கம் மகாராஜா. வணக்கம் ஆச்சாரியாரே. ஓ, பரவாயில்லையே. எனக்கு வணக்கம் சொல்லி மரியாதை கொடுக்கணுங்கிற ஞாபகம் கூட உனக்கு இருக்கா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க ஆச்சாரியரே? உங்களை கௌரவிக்க வேண்டாமா? உங்களுக்கு வணக்கம் செலுத்தாம இருக்கிறதா அது பெரிய குற்றமாச்சே. நாங்க இவ்வளவு நேரம் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் பண்டித ராமகிருஷ்ணா. இதுவும் புதுசு கிடையாது. பேசுங்க பேசுங்க, நல்லா பேசுங்க. சரி, முதல்ல நீ ஒரு விஷயத்த சொல்லு. நீ அரசவைக்கு மறுபடியும் ஏன் தாமதமா வந்த? அது என்னன்னா ஆச்சாரியாரே, இதையே யோசிச்சுக்கிட்டே போனதுனால நம்ம மாளிகையை தாண்டி ரொம்ப தூரம் போனதே எனக்கு தெரியல. நான் பாட்டு போய்கிட்டே இருந்தேன். கேட்டீங்களா மகாராஜா? கேட்டீங்கல்ல? இனிமே நீங்க தான் புரிஞ்சுக்கணும். பிரச்சனை பெருசுதான் போல இருக்கே குருதேவா. இதுல இவன் தப்பு எதுவும் இல்ல மகாராஜா. இந்த வியாதியே அப்படித்தான். வியாதியா? என்ன வியாதி? மகாராஜா, பண்டிதன் ராமகிருஷ்ணன் நம்ம அரசவையோட சிறப்பு ஆலோசகர் பதவியில இருக்கான். இது ரொம்ப முக்கியமான விசேஷமான பதவியும் கூட. ஒருவேளை இந்த நாட்டோட ஒரு முக்கியமான கடமையை இவன் செய்யாம மறந்துட்டாலோ இல்ல தவறான அறிவுரையை சொன்னாலோ இவனோட இந்த ஞாபக மறதியால நம்ம நாட்டுக்கே ஆபத்து வரலாம்.
மகாராஜா, எனக்கு ஞாபகம் மறதியா? இல்ல இல்ல இல்ல, இது உண்மை கிடையாது. நான் பூரண ஆரோக்கியமா தான் இருக்கேன். வேணும்னா நீங்க சோதனை பண்ணி பாருங்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, முதல்ல நான் உன்கிட்ட கொடுத்த தங்க நாணயங்கள் நிறைஞ்ச அந்த பை எங்க இருக்குன்னு சொல்லு. தங்க நாணயங்கள் நிறைஞ்ச பையா? எந்த பை மகாராஜா? நீங்க அப்படி எதுவுமே கொடுக்கலையே. பாத்தீங்களா மகாராஜா, நீங்களே பாருங்க, உங்க காதாலையும் கேட்டீங்க. நீங்க சொன்னது பொய்ன்னு சொல்ற அளவுக்கு இவனோட வியாதி முத்தி போயிருக்கு. இவனுக்கு எல்லா விஷயமும் மறந்து போயிடுச்சு. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ கனிமணி கிட்ட கொடுத்துட்டு மறந்து போயிட்டியே அந்த தங்க நாணயங்கள் நிறைஞ்ச பைய பத்தி தான் நான் இப்ப உங்ககிட்ட கேக்குறேன். கனிமணிக்கு நான் எப்ப கொடுத்தேன்? மகாராஜா, நினைவுக்கு வந்துருச்சு. நீங்க எனக்கு தங்க நாணயங்கள் நிறைஞ்ச ஒரு பைய பரிசா கொடுத்தீங்க இல்லையா? அப்போ நான் அதை கனிமணி கிட்ட கொடுத்தேன். அப்போ ஒரு திருடா அதை பறிச்சுக்கிட்டு போயிட்டானா. ஞாபகம் வந்துருச்சு. பாத்தீங்களா மகாராஜா, ஞாபகப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் உனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. சரி, இந்த விஷயத்த சொல்லு. இந்த வியாதி இருக்கிற ரகசியத்தை எவ்வளவு நாளா மறைச்சுக்கிட்டு இருக்க? ரகசியமா? என்ன ரகசியத்தை பத்தி சொல்றீங்க? உனக்கு ஞாபக மறதி இருக்குங்கிற ரகசியம் தான். ஆச்சாரியாரே, நான் உண்மையதான் சொல்றேன். மகாராஜா, எனக்கு எந்த வித வியாதியும் இல்ல. நான் பூரண குணத்தோட ஆரோக்கியமா இருக்கேன். வணக்கம் மகாராஜா. வணக்கம் தேவி. நீ இங்க ராஜ தர்பார்ல என்ன பண்ற? என்ன விஷயமா வந்திருக்கம்மா? சாரதா தேவி, உங்களுக்கு அரசவையில என்ன வேலை? சாரதா, நீ எதுக்கு அரசவைக்கு வந்திருக்க? அட, இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு. நீங்க பிரசாதத்தை மறந்துட்டீங்க. கேட்டீங்களா மகாராஜா, கேட்டீங்களா? இந்த தட்டு உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? நீங்க இப்பெல்லாம் எல்லாத்தையும் மறந்துடுறீங்க. என்னாச்சு உங்களுக்கு? அன்னைக்கு காய்கறி வாங்கிட்டு வர சொன்னேன், அதையே மறந்தீங்க. என்ன கிண்ணத்தை கையில வச்சுக்கிட்டு அங்கேயே தேடிட்டு இருப்பீங்க. ஐயோ, அதெல்லாம் இப்ப பேச வேண்டாம். நீ முதல்ல இந்த இடத்தை விட்டு. இன்னைக்கு பிரசாதத்தையும் மறந்துட்டீங்க. கனிமணி தான் வீட்டுக்கு வந்து இந்த பிரசாதத்தை கொண்டு போய் மகாராஜாக்கே கொடுங்கன்னு சொன்னாங்க. எங்க குருஜி ஒரு அற்புதமான பூஜை பண்ணிருக்காரு. அதோட பிரசாதம் தான் இதுல இருக்கு. அப்படியா விஷயம்? உங்க குருஜிக்கு தாராள மனசு. நான் அவருக்கு நன்றி சொன்னேன்னு சொல்லிடுங்க. நன்றியா? அத மகாராஜாவே சொல்லுவாரு. அவர் என்ன சொல்லுவாரு? இல்ல, இந்த பிரசாதம் உங்களுக்காக இல்ல, நம்ம மகாராஜாவுக்காக. இது மகாராஜாவுக்கு கொடுக்க வேண்டியதுனா இதை இதுக்காக நீங்க ஏன் வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க? அவர்கிட்ட கொண்டு போலாமே. இந்த பிரசாதத்தை நீங்க தான் அரசபைக்கு எடுத்துட்டு போனோன்னு எங்க குருஜி உத்தரவு போட்டிருக்காரு. சரிங்க, இப்படி வச்சிருங்களேன். சாரதா, ஏற்கனவே தாமதமா கிளம்பிக்கிட்டு இருக்க. நீ அந்த பலகாரத்தை கொண்டு வாயா. உடனே கொண்டு வரேன். ஏன்பா, நீங்க ரெண்டு பேரும் வீட்டுல சாப்பிட்டு எங்க போனானுங்க? விடுங்க. பிரசாத தட்டி எங்க போச்சு? ஞாபகம் மறதின்னு நினைக்கிறேன். இந்தாங்க, நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க, நான் இதை வந்துடுறேன். சாரதா, அரசவைக்கு போக தாமதம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன்னு. அட, மகாராஜாக்கு கொடுக்க வேண்டியதை மறந்து வச்சுட்டு போயிட்டாரே. இவருக்கு ஞாபகம் மறதி அதிகமாயிட்டே போகுது. ஆமா, அது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா சாரதா, கேட்டீங்களா மகாராஜா, இது மறதியோட உச்சக்கட்டம். இவனுக்கு ஞாபக மறதி அதிகமாயிடுச்சு மகாராஜா. ஐயோ இல்ல குருதேவா, இவ்வளவு சாட்சியங்கள் இருந்தும் நீ ஒத்துக்க மாட்டேங்கிறல்ல? ஆச்சாரியாரே, இது ஒரு சாதாரணமான விஷயம். சின்ன சின்ன விஷயங்களை மறக்கிறது எல்லா மனுஷனுக்கும் சகஜம் தானே. நீங்க இதுக்காக இது ஒன்னும் சின்ன விஷயம் கிடையாது பண்டித ராமகிருஷ்ணா. உனக்கு வந்திருக்கிற வியாதி ரொம்பவே முத்தி போயிருக்கு. இதனால ராஜ்யத்துக்கே பெரிய ஆபத்து. ராஜ்யத்துக்கு ஆபத்தா? என்ன என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? கேட்டீங்களா மகாராஜா, நான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னதை கூட இவன் மறந்து போயிட்டான். ஐயோ மகாராஜா, இவர் திருச்சி பேசுறாரு. நான் சொல்ல மகாராஜா, இவன் நம்ம தர்பார்ல சிறப்பு ஆலோசகருங்கிற பதவியில உட்கார்ந்திருக்கான்.
நம்ம நாட்டுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்கும். அத பத்தி நீங்க பண்டித ராமகிருஷ்ணன் கிட்ட சொல்லி அவனோட ஆலோசனைகளை கேட்பீங்க. யோசிச்சு பாருங்க, இவன் அந்த பிரச்சனையோட முக்கியத்துவத்தை மறந்துட்டான்னா நம்ம ராஜ்யத்துக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படும். மகாராஜா, எனக்கு என்ன தோணுதுன்னா பண்டித ராமகிருஷ்ணாவை கொஞ்ச நாளைக்கு சிறப்பு ஆலோசகம் பதவியில இருந்து விலக்கி வைக்கணும்னு தோணுது. நான் ஏன் சொல்றேன்னா, இந்த நிலைமையில இவனோட மூளைக்கு அதிகமா அழுத்தம் கொடுக்க கூடாது. அழுத்தம் குறைவா இருந்தா தான் இவனோட ஞாபகத்துக்கு பிரச்சனை வராது. சரியா சொன்னீங்க குருதேவா. இல்ல மகாராஜா, இது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. மகாராஜாவையே எதிர்த்து பேசுறியா? ராஜத்ரோகி. ஐயோ ராஜகுருவே, நீங்க ஒண்ணுமே இல்லாத விஷயத்த பெருசாக்குறீங்கன்னு தான் சொல்ல வரேன். நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு வியாதியே கிடையாது. இது எனக்கு தேவையில்லாத ஒரு வீண் பழி. மகாராஜா, ஒரு குற்றவாளி தான் குற்றம் செய்யலன்னு எப்படி வாதாடுவானோ அதே மாதிரி தான் ஒரு வியாதிக்காரன் தனக்கு அந்த வியாதியே இல்லன்னு சொல்லுவான். பண்டிதனே ராமகிருஷ்ணா, மகாராஜா, நீ கொஞ்ச நாளைக்கு ஓய்வுல இருக்க போற. நல்ல ஓய்விடு. நீ கூடிய சீக்கிரமே குணமடையணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இன்னைக்கே நீ அந்த வைத்தியரை சந்திச்சு உன்னோட ஆரோக்கியத்தை கவனி. இந்த மாதிரி வியாதிகளை குணப்படுத்துற ஒரு சிறந்த வைத்தியரை எனக்கு தெரியும். மந்திரியாரே. மகாராஜா. நீங்க வைத்தியருக்கு தகவல் அனுப்புங்க. உத்தரவு மகாராஜா. என்னங்க நடக்குதுங்க? நான் தப்பா எதுவும் சொல்லிடலையே. அப்படி எதுவும் இல்லைங்க. உங்க தயவால அரசவையிலிருந்து எனக்கு ஓய்வு கொடுக்கறாங்க. சரி, எடுத்துக்கங்க. அப்படிங்களா? வீட்டுக்கு வாங்க, அங்க வச்சு உங்களுக்கு பாடம் எடுக்கிறேன். இப்போ நீ எதை எடுக்க சொன்ன? இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு நல்லா ஓய்வு எடுத்துக்கோங்க. மந்திரியாரே, இன்னைக்கு அரசவை செயல்பாடுகளை ஆரம்பிக்கலாம். சரி மகாராஜா. பண்டித ராமகிருஷ்ணா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ இந்த இடத்துல இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கிளம்பு கிளம்பு, போய் நல்ல ஓய்வு எடுத்துக்க. என்ன இப்படி ஆயிடுச்சு ராமா? இந்த தாத்தாச்சாரியார் அரசவையில இருந்து வெளியேற்றுற விஷயத்துல வெற்றி அடைஞ்சிட்டார் போல இருக்கு. இந்தாங்க, பாதாம் பால் சாப்பிடுங்க. பாலா? இந்த நேரத்திலயா? இத குடிச்சா ஞாபக சக்தி வளரும். ஏன் ஞாபக சக்தி சிறப்பா தான் இருக்கு. திரும்பவும் அதை பத்தி பேசி என் சினத்துக்கு சின்ன பண்ணமாயிடாத. எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்க மாட்டேன், நீ எடுத்துட்டு போயிடு. உங்களை இல்ல, நான் அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா, தடி எடுத்துக்கோங்க, இல்லன்னா இவரு கேட்க மாட்டாரு. ஒழுங்கா பாலை குடிக்க சொல்லுங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது. இவ்ளோ திட்டுகளை வாங்கியும் இவ்ளோ அடிகளை வாங்கியும் இவருக்கு கொஞ்சம் கூட சொரணையே வரலையே. இப்பதான் தெரியுது இதெல்லாம் இவரோட ஞாபக மருதியோட வேலைதான்னு. ஐயோ, எனக்கு ஞாபக மருதி எல்லாம் கிடையாதுமா. நம்ம நன்றி சொல்ல வேண்டியது தாத்தாச்சாரியாருக்கு தான். அவரால தான் இவரோட ஞாபக மருதி பத்தியே தெரிய வந்தது. நான் அவரு ரொம்ப கெட்டவரு, மோசமானவர்னு நினைச்சா அவரு நல்லதான் பண்ணிருக்காரு. இப்போ வியாதி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல, இப்போ வைத்தியம் பண்ணிதான் ஆகணும். போதும், நிறுத்துமா. நானும் உங்களை ரொம்ப திட்டிட்டேங்க. உங்களுக்கு இந்த வியாதி இருக்கிறது எனக்கு தெரியாதுல்ல. அந்த தாத்தாச்சாரியாருக்கு கோடி புண்ணியம். அப்புலியா, இதுதான் விஷயமா? அதான் இல்லாம நான் அடிக்கடி சொல்றத கூட மறந்துடலானா? ஆச்சாலிகள் வாழ்க. அடே குண்டப்பா, சிங்கத்தை சீண்டி பார்க்காத. அதுக்கப்புறம் என் உட்கறதுக்கு நீ ஆளாயிடுவ. உங்ககிட்ட தடியில் அடி வாங்குறதுக்கு ஒரு ராமா வேணும், வீட்டு வேலை செய்யறதுக்கு ராமா வேணும், உங்க வெட்டி பேச்ச ரசிச்சு கேட்கவும் ராமா வேணும். ஆனா பாராட்டுறதுக்கு என்னமோ அந்த தாத்தாச்சாரியார் வேணுமா? அந்த மனுஷன் தான் சதி பண்ணி இன்னைக்கு நான் அரசவையில இருந்து வெளியேத்திட்டாரு. தாத்தாச்சாரியார திட்டுறத நிறுத்திட்டு முதல்ல இந்த பாதாம் பாலை குடி. இது மூளைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. ஏற்கனவே என் உடம்பு ஆரோக்கியமா தான் இருக்கு. உடல் அளவுலயும் சரி, மன அளவுலயும் சரி. போயும் போயும் இவங்க கிட்ட அனவசியமா பேசுறேன் பாரு. என்ன சொன்னாலும் உங்களுக்கு எல்லாம் புரியாது. நான் கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வந்துடுறேன்.
அந்த பக்கம் எங்க போறீங்க? அந்த பக்கம் படுக்கை அறை இருக்கு. வெளிய போற வழி இந்த பக்கம். அது எனக்கும் தெரியும். காலணிய போட்டுக்கிறதுக்காக தான் அந்த பக்கம் போனேன். ஆனா அதுதான் உங்க படுக்கை அறையில இல்லையே. ஆஹா, அப்ப வேற எங்க இருக்கு? நீங்க வச்ச இடத்துல தான் இருக்கு. அது எங்க வச்சேன்னு தெரியலையே. மறந்துட்டீங்களா? நீங்க அத படுக்கை அறையில தான் வச்சீங்க. டேய், நான் அதை எடுக்க தான் அங்க போறேன்னு சொன்னேன். ஆனா நீங்க போலல. அதுக்கு என்ன அர்த்தம்னா அது அங்கதான் இருக்குங்கறத நீங்க மறந்தே போயிட்டீங்க. உங்களுக்கு ஞாபகம் மறதி இருக்குன்னு இத வச்சு இன்னும் நல்லா தெரியுது. பாத்தீங்களாமா? ஐயோ, இல்லாத வியாதியை நீங்களே வர வச்சிருவீங்க போல இருக்கு. இந்த வைத்தியர் வெளியில போயிருக்கிற மாதிரி தெரியுது. யார் அது சொன்னது? நான் வெளியில போயிருக்கேன்னு. இவ்வளவு நேரம் இங்க அடியில தான் நான் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதாவது என் ஞான கண்ணால அதிசயமான மூலிகைகளை தேடிக்கிட்டு இருந்தேன். ஆமா, நீங்க எதை வச்சு நான் வெளியில போனேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க? உங்களை காணும்னு உடனே எனக்கு அப்படி தோணுச்சு. அப்படின்னா உங்களோட கண் பார்வையில தான் ஏதோ ஒரு கோளாறு இருக்கு. நான் கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு மருந்தை கொடுத்து பாக்குறேன். அதை போட்டுக்கிட்டீங்கன்னா உங்க கண்ணு சுத்தமா போயிடும். எனக்கு எந்த கோளாறும் இல்ல. நீங்க தாராளமா என்ன நம்பலாம். இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. வாங்க ஐயா, வந்து அந்த ஆசனத்துல எதுக்கு? வைத்தியம் பாக்குறதுக்கு வசதியா தான். நான் நல்லா தான் இருக்கேன். அடம் பிடிக்காதீங்க, வாங்குங்க. அட வாங்க, உட்காருங்க. வேண்டாம், என்ன விட்டு. கண்ணு தெரியாம போட்டு கிழவனுக்கு. டேய், என் கண்ணுல ஏதோ நெருப்பள்ளி கொட்டின மாதிரி ஒரே எரிச்சலா இருக்கு. அட அப்படிதாங்க இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க உங்க கண்ணு கோளாறு பறந்து போயிடும். என்ன கர்மம் இது? என் கண்ணுல என்னத்த ஊத்துன? எனக்கு இப்ப எல்லாமே ரெண்டு ரெண்டா தெரியுது. பாத்தீங்களா, ஆரம்பத்துல உங்களுக்கு எதுவுமே தெரியல. மருந்து போட்டதுக்கு அப்புறம் எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுதா? அடே அறிவு கட்டவனே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அப்படியே போய் கீழே விழுந்துருங்க குருஜி. என்ன அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கேன் குருஜி? என்ன நடக்குது இங்க? அவர் இந்த பக்கமா இருக்காரு. எங்க வந்து புடிங்க வாங்க. டேய் கனிமணி, நீங்க என்னடா நாளா தெரியுறீங்க? சந்தோஷம், மகிழ்ச்சி. டேய் முட்டாளுங்களா, அந்த வைத்தியனை புடிங்கடா. அவனை புடிச்சு என்கிட்ட கொண்டு வாங்க. இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். குருஜி, இது நானு. என்ன மருந்த என் கண்ணுல ஊத்தி தொலைச்ச? எனக்கு என் கண்ணுக்குள்ள ஊசியால குத்துற மாதிரி இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்லைங்க. கொஞ்சம் உங்க கண்ணை நீங்களே கசக்குங்க, பிரச்சனை எல்லாம் காணாம போயிடும். கசக்கி தொலைக்கிறேன். என்ன இது? ஏன் வாசகதவை பூட்டி வச்சிருக்க? நீங்க வெளிய போக கூடாதுன்னு தான். நீங்க வீட்டுக்கு வர வழியை மறந்துட்டா அதுக்கப்புறம் நான் உங்களை எங்க தேடுறது? ஆமா, லாமா நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க கிணல்ல மலர்ந்துட்டானா அதுக்குள்ள குளிச்சிடுவானே. சாரதா, திறவுகோலை கொடு. இல்ல, என்னால அதை கொடுக்க முடியாது. உங்களுக்கு குணமாகற வரைக்கும் நீங்க இங்க தான் இருந்தாகணும். அடடடடா, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இது எல்லாம் தாத்தாச்சாரியாரோட சதி திட்டம் தான். அரசவையில இருந்து மட்டும் இல்ல, என்ன விஜயநகரத்தை விட்டே வெளியேற்றணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்க கிட்ட எதையும் சொல்லாத. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். நீ வியாதியால பாதிக்கப்பட்டிருக்க. நீ இப்போ கண்டிப்பா ஓய்வு எடுத்தேதான் ஆகணும். அடடா, எனக்கு வியாதி எல்லாம் எதுவும் இல்ல சாரதா. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஏன் இப்படி இம்சிக்கிறீங்க? அப்படியா? சரி, அப்ப சொல்லுங்க, நம்மளோட திருமண நாள் என்னைக்கு? திருமண நாளா? அது அது வந்து அது இல்ல. லாமா, உன்னோட திருமண நாளுக்குள்ள உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியலையா? சாரதா, இந்த லோகத்துல இருக்கிற பாதி புருஷன்மார்கள் அவங்க கல்யாண தேதியை மறந்துருப்பாங்க. அப்படியா? அப்போ எனக்கும் உங்க அப்பாக்கும் எப்ப கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லு பாப்போம். என்ன? உனக்கும் எங்க அப்பாவுக்கும் நடந்த கல்யாண நாளா? அது இல்லங்க. அம்மா கேக்குறது இவங்களுக்கும் உங்க அப்பாக்கும் என்னைக்கு கல்யாணம் நடந்ததுன்னு. அத மட்டும் சொல்லிடுங்க, உங்களுக்கு ஞாபகம் மறதி இல்லன்னு நிரூபணம் ஆயிடும். எனக்கு ஞாபக மறதி தான் இருக்கு. அது மட்டும் கிடையாது, எனக்கு பைத்தியமும் முத்தி போயிடுச்சு. இது அதோட நிக்க போறதே இல்ல, என் மூளையும் வெடிச்சு செதற போகுது. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு துக்கப்படுறதை விட நான் போய் தூங்க போறேன். அதான் எனக்கு சரியா வரும். அம்மா, அவருக்கு ஞாபக மறதி வியாதி இருக்குன்னு அவரே ஒத்துக்கிட்டாருமா?
எனக்கு இப்ப கண்ணு நல்லா தெரியுது. அப்படின்னா உங்க கண்ணுக்கு நாங்க 2 பேரும் நாளா தெரியல குருஜி. இதுல இருந்தே தெரியுது குருஜிக்கு எல்லாமே நல்லா தெரியுதுன்னு. குருஜி குறி தவறாம சரியா கண்ணத்திலே ஒண்ணு விட்டாரு. அழைத்தீர்களா குருநாதா? வைத்தியரே, நான் இப்போ சொல்ல போறத கவனமா கேட்டுக்க. மகாராஜா அந்த பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு நீதான் வைத்தியம் பண்ணணும்னு உத்தரவு போட்டிருக்காரு. உனக்கு தெரியும்ல? ஏன் தெரியாது? அவர் தான் எனக்கும் தகவல் அனுப்பியிருந்தாரு. அவர் வைத்தியத்துக்கு தேவையான மருந்துகளை நானும் தயாரா வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரமே அவரோட ஞாபக மறதி வியாதி பறந்து போயிடும். ஞாபக சக்தி அபாரமா வந்துடும். அப்படி நடக்க கூடாதுன்னு தான் நான் விரும்புறேன். அப்ப எதை பறக்க விடணும்? நீ பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு என்ன மாதிரியான மருந்து கொடுக்கணும்னா, என்னைக்கும் அவனுக்கு ஞாபக சக்தி திரும்ப கூடாது. இப்போ இருக்கிற ஞாபக சக்தியும் அழிஞ்சு போயிடணும். இல்லைன்னா நான் உன்னை விஜயநகரத்துல இருந்து பறக்க விட்டுருவேன். இல்லைங்க, அதெல்லாம் முடியாதுங்க. நான் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சாகணும் வைத்தியரே. அப்படி நான் செய்ய வேண்டிய அவசியம் என்னங்க? ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியாரோட பேரை கேள்விப்பட்டிருக்கியா? ஆஹா, நல்லா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அவரை நான் பார்த்ததுதான் இல்ல. அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவரை மாதிரி ஒரு துஷ்டன், துரோகி, கையால் ஆகாதவன், முடிச்சவிக்கு திருட, தீனி பண்டாரம், கஞ்ச பிசினாரி, அதோட மகா பாவியும் கூட. அப்படி ஒரு ஆள் இந்த நாட்டிலேயே யாரும் கிடையாதுங்க. வைத்தியர, அந்த மகான் வேற யாரும் இல்ல, நான் தான். ஐயா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது எப்பவும் நான் ஆராய்ச்சியாவே இருந்தேன்னா வெளியில ஜனங்க பேசிக்கிறது தான் அப்படி கேள்விப்பட்டேன். நீ என்னை பத்தி கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உண்மைதான். ஒருவேளை நான் சொன்ன மாதிரி நீ செய்யலன்னா நீ கேள்விப்பட்ட எல்லாத்தையுமே உனக்கு எதிரா மாத்திடுவேன். இல்ல இல்ல, இப்படி எல்லாம் மிரட்டக்கூடாது. முதல்ல நீங்க இங்க இருந்து பறந்துருங்க. கனிமணி, சொல்லுங்க குருஜி. குடுறா. இந்தாங்க, பிடிச்சிட்டீங்க. இதுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தங்க நாணயங்கள். ஆச்சாரியாரே, உங்க வேலை முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. நான் கொடுக்க போற மருந்தால ராமகிருஷ்ணனுக்கு என்ன ஆகும் தெரியுங்களா? அவனோட மூளையில இருந்து கடந்த 5 வருஷ ஞாபகங்கள் அப்படியே பறந்து ஓடி போயிடுங்க. அப்புறமும் திரும்பி வரக்கூடாது, சரியா? ஆனா ஒரு விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணுங்க. ஒருவேளை அவர் மாற்று மருந்து எடுத்துக்கிட்டாருன்னு வைங்க, அப்புறம் என் மருந்தோட வீரியத்துக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. பறந்து போன ஞாபகம்லாம் திரும்ப மண்டைக்குள்ள வந்து உட்கார்ந்துருங்க. மாத்து மருந்தா? அதை நான் பார்த்துக்கிறேன். வணக்கங்க. வணக்கம், வாங்க. சாரதா, சாப்பாடு எடுத்துட்டு வா. பிச்சைக்கால் வந்து காலு. வாங்க வாங்க, உள்ள வாங்க. எடுத்துக்கங்க. எத? அதான் உங்க பைய எடுத்து தரங்க. நான் மாவு எடுத்துட்டு வந்திருக்கேன். மன்னிச்சிருங்கம்மா, நான் பிச்சைக்காரன் இல்ல, வைத்தியன். மகாராஜாவோட உத்தரவுப்படி பண்டிதர் ராமகிருஷ்ணரோட வியாதிய பறக்க விட வந்திருக்கேன். சரி, உள்ள வாங்க. இந்த கொத்துமல்லி என்னோடது. இது ஒரு விசேஷ மருந்து. இத பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு கண்டிப்பா எப்படியாவது கொடுத்துருங்க. இப்போ என்ன, நீங்க இங்க இருந்து பறந்து போறதுக்கு அனுமதி கொடுங்க. அத கொடுத்துருங்க. நான் இத பிச்சை போட எடுத்துட்டு வந்தேன். நீங்க தான் பிச்சைக்காரர் இல்லையே. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் இதையும் கூட பறக்க விட்டுருவேன். எழுந்திரீங்க.
எதுக்கு என்ன இம்சை பண்ற? கொஞ்ச நேரம் தூங்க விடுறியா? நீங்க எழுந்துக்கிட்டு இந்த மருந்தை சாப்பிடுங்க. எனக்கு எந்த மருந்தும் வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன். உங்களுக்கு ரெண்டே வழிதான் இருக்கு. ஒண்ணு அம்மா கிட்ட அடி வாங்கி சாப்பிட போறீங்களா, இல்ல என்கிட்ட அன்பா வாங்கி சாப்பிட போறீங்களா? சீக்கிரம் முடிவெடுங்க, எழுந்துருங்க. உன் அழகான கையால நீ அன்போட விஷத்தை கொடுத்தா கூட நான் அதை அப்படியே சாப்பிடுவேன் சாரதா. குடு குடு. சாரதா மேல புதுசா அன்ப பொழியில இவனை பார்த்தாலே வில்லங்கமா இருக்கு. இவனோட மொழிய பாலு. இவன் மருந்த சாப்பிட மாட்டான், நீயே பாலு. நானே இப்போ மண்டையில கொட்ட போறேன் பாரு. போடா இங்க போடா. அவ்வளவுதான், சாப்பிட்டாச்சு. இனி உங்களுக்கு சீக்கிரமா குணமாயிடும். உங்களுக்கு வந்திருக்கிற வியாதி நிச்சயமா உங்களை விட்டு ஓடி போயிடும். இப்போ எப்படி இருக்குங்க? இந்நேரம் பண்டிதர் ராமகிருஷ்ணன் அந்த மருந்தை சாப்பிட்டிருப்பான். விடிஞ்சதும் இந்த தாத்தாச்சாரியாரை எதிர்த்ததுக்கான விளைவுகளை அவன் சந்திக்கத்தான் போறான். அவனோட 5 வருஷ நினைவுகள் அழிஞ்சு போயிருக்கும். அதுக்கப்புறம் உடனடியா விஜயநகரத்தை விட்டு மறுபடியும் தெனாலி கிராமத்துக்கே போயிடுவான். இனி அவனோட தொல்லை எனக்கு இருக்கவே இருக்காது. நான் எங்க இருக்கேன்? இவ்வளவு ஆடம்பரமான வீடா? ஓஹோ! ஆனா நான் எப்படி இங்க வந்தேன்? இது கண்டிப்பா ஒரு செல்வந்தரோட வீடா தான் இருக்கணும். ஆனா எனக்கு இங்க என்ன வேலை? இந்த குண்டாப்பா இங்க எதுக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கான்? அவன் வீட்டுக்கு போகாம டே குண்டாப்பா, அடே குண்டப்பா, எழுந்துரு. அடே தடியா எழுந்துடுறா. அடே எப்படிடா ஒரே ராத்திரியில நீ இவ்வளவு பெரியவனா வளர்ந்த? சரி சரி வா வா, நீங்க போயிடலாம் வா. சரி வா போயிடலாம். நீ எனக்கும் தூக்க வரல. ஓடி வா ஓடி வா. ஆமா, இது எந்த ஊரு? நம்ம தென்னாலி மாதிரியே தெரியலையே. அச்சச்சோ, நான் யாரோட ஆடைகளை போட்டுக்கிட்டு இருக்கேன்? ரொம்ப பிரமாதமா இருக்கே. ஏன் குண்டப்பா, இன்னைக்கு ஏதாவது பண்டிகையா? அட கிளவுலே, இவன் ஞாபகம் அழுதி அதிகமா இழுச்சுன்னு நினைக்கல. இது தெனாலி கிராமம் கிடையாது, விஜயநகரம். விஜயநகரமா? ஆனா நாம எதுக்காக இந்த ஊருக்கு வந்தோம்? நாம இருக்கிறது தென்னாலியில தானே. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. என்ன புரிய மாட்டேங்குது? முதல்ல தெனாலியில எப்படி வாழ்ந்தோமா அப்படிதான் விஜயநகர்லயும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமா, நீ எப்படி இவ்வளவு பெரியவனா வளர்ந்த? நேத்து நீ இவ்வளவுதானே இருந்த? லாமா, நம்ம தெனாலிய விட்டு விஜயநகருக்கு வந்துட்டோம். எதுக்கு? அம்மா வேற யார் வீட்லயே தூங்குறாங்களே. அச்சோ. லாமா, இது நம்மளோட வீடுதான். யோசிக்காம வீட்டுக்குள்ள வா. நீ நல்லா ஓய்வெடுத்தாகணும். வாலாமா. ஐயோ வேண்டாம் 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 வேண்டாம். நான் உடனே தென்னாலிக்கு போயாகணும். நடந்ததெல்லாம் சாரதா கிட்ட சொல்லணும். நான் காணோன்னு தெரிஞ்சா அவ ரொம்ப கவலைப்படுவா. சரியா? வா போலாம். சாரதா கிட்ட தானே போகணும். ஆமாமா, இப்பவே போகணும். சரி வா, நான் கூட்டிட்டு போல. வான்னு சொல்லல. ஐயோ, சாரதாவும் இங்கதான் தூங்குறாளா? ஆனா இவ எப்படி இங்க வந்தா? அம்மா வெளியில தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்திரிச்சாங்கன்னா என்ன நடக்குமோ? சாரதா, ஐயோ, இது மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை ஆயிடுமே. அட, அப்படி என்ன பெருசா பண்ணிடுவாங்க? 2-3 அடி அடிப்பாங்க, அவ்வளவுதானே. நீங்க அவங்களோட பையன் தானே. என்ன உளறிக்கிட்டு இருக்கா? ஐயோ சாரதா, சரியான நேரம் வரும்போது நாம உறவை பத்தி அம்மா கிட்ட நான் சொல்றேன். ஆனா இன்னொருத்தங்க வீட்டுல இருக்கிறது ரொம்ப தப்பு. சீக்கிரம் எழுந்துரு. வா 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 வா. இது நம்மளோட வீடு தான், நீங்க தூங்குங்க. நம்மளோட வீடா? ஏய், உன் கஞ்ச பிசினாரி அப்பா எப்ப இவ்வளவு பெரிய வீட்டை கட்டினா? அனவசியமா எங்க அப்பாவை பத்தி பேசுனீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த வீடு நம்மளோடதுங்க, உங்களோடது, நம்ம எல்லாரோடது. நீங்க 2 பேரும் என்கிட்ட விளையாடுறீங்கல்ல? இவ்வளவு பெரிய வீடு நமக்கு சொந்தமானதுங்கிறீங்க எப்படி? இல்ல, ஏதோ தப்பு நடந்திருக்கு. நீ முதல்ல கிளம்பு, நாம நம்ம வீட்டுக்கு போகலாம். அங்க போனாதான் எனக்கு எல்லாம் தெளிவாகும். இங்க இருந்தா மண்டை குழம்பி போகுது. வா வா, எழுந்துரு, கிளம்பு.
பாயாசம் பாயாசம் சாரதா எனக்காக பாயாசம் பண்ணுறதா அதை என்கிட்ட குடுக்கறதுக்காக இங்க வந்தா. அப்படியே ஊட்டி விட்டு சோர்ந்து போயிட்டா. அதான் இங்கேயே ஓய்வெடுக்க சொல்லிட்டேன். இங்கேயே தூங்கி போயிட்டா பைத்தியம். பாயாசமா? என்ன பாயாசம்? குண்டப்பா இவன் ரொம்ப மோசமானவமா. மொத்த பாயாசத்தையும் குடிச்சிட்டான். அடே அம்மாவுக்கு கொஞ்சமாவது மிச்சம் வைக்கணும்னு தோணாதா உனக்கு? அம்மா, இவருக்கு வியாதி ரொம்ப முத்திருச்சோன்னு தோணுதுமா. ரொம்ப விசித்திரமா பேசிட்டு இருக்காரு. இது நம்ம வீடே இல்லைன்னு சொல்றாரு. இந்த வீடு சாரதாக்கு சொந்தம் தான். அவ எங்கே போக மாட்டா, இங்கே தான் இருப்பா. நீ போய் படுத்துக்க. சரி நான் படுத்துக்கிறேன். உங்க உத்தரவை நான் என்னைக்கு மீறி இருக்கேன் அம்மா. நான் போயிட்டு வரேன். கடவுளே, என்ன நடக்குதுங்க? இதெல்லாம் ஒண்ணு கனவு இல்லையே. எங்க போயிட்டு இருக்க? தூங்கதா? அப்போ இந்த மெத்தையில படுத்து தூங்குங்க. சாரதாவுக்கு பக்கத்துலயா? அதான் அம்மாவே சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அப்படியாம்மா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணுல தூங்குறியான்னு பார்த்த. தூங்கு. குருதேவா, குருதேவா, நீங்க எங்க இருக்கீங்க? சீக்கிரமா வாங்க குருஜி. எங்க போய் தொலைஞ்சீங்க? எதுக்காகடா ரெண்டு பேரும் இப்போ இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? குருஜி, நாங்க 2 பேரும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். முதல்ல பரிசு கொடுங்க. அடே பிச்சைக்கார பசங்களா, ஒரு வேலையாவது பரிசை எதிர்பார்க்காம பண்ணுங்கடா. குருஜி, இந்த செய்தியை நாங்க சொன்னதுக்கு அப்புறம் உங்களால எங்களுக்கு பரிசு கொடுக்காம இருக்கவே முடியாது. சரி சொல்லி தொலைங்க. என்னது அது? குருஜி, அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு கடந்த 5 வருஷமா நடந்த எல்லாமே மறந்து போச்சு. இப்ப நாங்க கண்ணால பாத்துட்டு வரோம். அவனுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. உண்மையாவா சொல்றீங்க? குருஜி, ஒருவேளை நாங்க சொல்றது பொய்யா இருந்ததுன்னா நீங்க எங்களை தாராளமா தூக்குல தொங்க விடலாம். தூக்குல தொங்க விடணுமா? ஆனா நாங்க பார்த்தது என்னமோ உண்மைதான். என்ன மணி, நம்ம பார்த்தோம்ல, சொல்லு. குருஜி, அந்த ராமகிருஷ்ணா குண்டப்பா கிட்ட ரொம்ப வித்தியாசமா பேசிக்கிட்டு உச்சி இருந்தான். குளிர்ந்துருச்சு. இது பரிசு கொடுக்க வேண்டிய செய்திதான். தாமதப்படுத்தாம கொடுத்து முடிச்சிடுங்க. கொடுக்கறேன், கண்டிப்பா கொடுக்கறேன். நிறைய ஓட்ட நாணயங்களை கொடுக்கறேன். இப்போ நான் சாதகம் பண்ண வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. உன் தலையில இல்லைங்க. விழுக. சொல்லுங்க குருஜி. நாம ஒரு மகா யாகத்துக்கு ஏற்பாடு பண்ண போறோம். அத பத்தி இன்னைக்கு நான் அரசவையில அறிவிக்க போறேன். மகாராஜாவுக்கு புண்ணியம் கிடைக்கும். அதோட எனக்கு நிறைய செல்வம் கிடைக்கும். ஆனா குருஜி, நீ ஆனா ஊனாலாம் கிடையாது. பண்டிதன் ராமகிருஷ்ணனை என் வழியில குறுக்க வராம தடுத்துட்டேன். இனி என்னை யாராலையும் எதிர்க்க முடியாது. அவர் இந்த அறையில கூட இல்ல. எங்க போனாருன்னு தெரியலையே. லாமா உள்ள தானே தூங்கிட்டு இருந்தா. உள்ள கூட பாத்துட்டு இல்ல. பூட்டு திறந்திருக்கு. ஐயோ, எங்க போயிருப்பாரு? மகாராஜா கிருஷ்ணதேவராயர் பண்டிதனே ராமகிருஷ்ண மகாமந்திரியாரே. மகாராஜா. இன்னைக்கு செயல்பாடுகளை ஆரம்பிக்கலாம். மகாராஜா. மன்னிக்கணும் மகாராஜா, நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்க நினைக்கிறேன். நிச்சயமா குருதேவா, சொல்லுங்க. மகாராஜா, நம்ம நாடு சுபிக்ஷமா இருக்கு. இங்க இருக்கிற மக்கள்லாம் சந்தோஷமாவும் செழிப்பாவும் இருக்காங்க. இயற்கை பேரழிவுகள், வியாதிகள் இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம நாட்டை தாக்கவே இல்லை. உண்மைதான் மகாராஜா, நம்ம நாட்டை எதிர்க்கிறதுக்கு பெரிய விரோதிகள் யாரும் இல்லை. இதெல்லாம் அந்த கடவுளோட அருளால தான். அதனால அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொன்னாதான் நம்மள நல்லபடியா பாத்துக்குவாரு. என்னுடைய ஆசையும் அதுதான் குருதேவா. இப்ப சொல்லுங்க, இதுக்கு நாம என்ன பண்ணலாம், நீங்களே சொல்லுங்க. இதுக்காக நான் ஒரு மகா யாகத்தை பண்ணணும்னு ஆசைப்படுறேன் மகாராஜா. அதுக்கான அனுமதியை வழங்குமாறு நான் உங்களை கேட்டுக்கிறேன். குருதேவா, இதுக்கு அனுமதிக்கான எந்த அவசியமும் இல்ல. மகா யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆனா மகாராஜா, மந்திரியாரே, கடவுளை சந்தோஷப்படுத்தக்கூடிய எந்த காரியத்திலையும் தடங்கள் உண்டாக கூடாது.
சரி மகாராஜா. குருதேவா, நீங்க யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆகட்டும் மகாராஜா. பாத்தியா மணி, அந்த கிழவன் நினைச்சத ஒரு வழியா சாதிச்சு காட்டிட்டான். இப்ப இந்த கிழவ அரசு கஜானாவை முழுசா காலி பண்ணாம விட மாட்டான். எனக்கு நல்லா தெரியும் நீங்க கண்டிப்பா மகா யாகத்துக்கான ஏற்பாடுகளுக்கு அனுமதி கொடுப்பீங்கன்னு. அதனாலதான் நான் அதுக்கு தேவையான பொருட்களோட பட்டியலை ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அதை நான் படிக்கிறேன். நிச்சயமா படிங்க குருதேவா. ஆகட்டும் மகாராஜா. இந்தாங்க படிங்க. மகாராஜா, 5000 தேங்காய், 500 பானை நெய். அடே அப்பா, இதுதான் விஜயநகரத்தோடைய அரசவையா? வணக்கம் பண்டிதரே. எனக்கா வணக்கம் செலுத்துனீங்க? அப்படின்னா நீங்க என்ன கௌரவப்படுத்துனீங்களா என்ன? நிஜமாவா? அப்படின்னா நான் அரசவைக்குள்ள போக அனுமதி கொடுப்பீங்களா? கண்டிப்பா பண்டிதரே. நிஜமாவா? ஆமாம். நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. பண்டிதன் ராமகிருஷ்ணனை நான் ஓய்வெடுக்க சொல்லி அனுப்புனே. அப்புறம் அவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? 100 மூட்டை பாதாம் பருப்பு. மகாராஜா, கேட்டுச்சு. 5 தேங்காய், 5 கிண்ணத்துல நெய். மேல சொல்லுங்க குருதேவா. 5 தேங்காயா? மகாராஜா, 5 தேங்காய் இல்ல, 5000 தேங்காய்கள், அப்புறம் 5 பானை நெய். மகா யாகம் மகாராஜா. ஆமா, 5 பானை நெய். 5 பானை நெய் குருதேவா. 5 பானை பத்தாது மகாராஜா. அதாவது 500 பானைகள், 500 பானைகள் நெய். இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? பண்டித ராமகிருஷ்ணா, உனக்கு இங்க என்ன வேலை? உங்களுக்கு என்ன தெரியுமா பிரபு? நான் கொடுக்க போற மருந்தால ராமகிருஷ்ணனுக்கு என்ன ஆகும் தெரியுங்களா? அவனோட மூளையில இருந்து கடந்த 5 வருஷ ஞாபகங்கள் அப்படியே பறந்து ஓடி போயிடுங்க. தெரியுமே, நல்லாவே தெரியும். உன்னை மறக்க முடியுமா? ஏன்னா நீ பண்டிதன் ராமகிருஷ்ணன் ஆச்சே. ஆனா உனக்கு நான் யாருங்கிறது தெரியுமா? நல்லா தெரியுங்க. நீங்க இந்த அரண்மனையுடைய சமையல்காரர் தானே? அதுக்காக தானே 5 பானை நெய் கேட்டீங்க, சரிதானே? 5 பானை இல்ல, 500 பானை நெய். சமயக்காரனா? நீ இப்போ சமயக்காரன் யார சொன்ன? என்ன பார்த்தா உனக்கு சமயக்கார மாதிரியா தெரியுது? நானே என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் தான் இந்த விஜயநகரத்தோட ராஜ புரோகிதன், ஆச்சாரிய தாத்தாச்சாரியார். ஐயோ, மன்னிக்கணும். வணக்கம் ராஜகுரு. வணக்கம். வணக்கம் வணக்கம். அது சரி, நீ இந்த கூட்டத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என் கூட வா பண்டித ராமகிருஷ்ணா, வா. இவர்தான் விஜயநகர சாம்ராஜ்யத்தோட மகா சக்கரவர்த்தி சாம்ராட் கிருஷ்ணதேவராயர். வணக்கம் மகாராஜா. என்ன கூடவா அடையாளம் தெரியல பண்டிதர் ராமகிருஷ்ணா? இல்லைங்களே. ஆனா உங்களுக்கு என்ன எப்படி தெரியும்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ராமகிருஷ்ணா? இங்க மகாராஜா நான் கிடையாது, அவர்தான் மகாராஜா.
மன்னிச்சிருங்க மகாராஜா, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அது என்னன்னா, நான் கேள்விப்பட்டது அப்படி. மகாராஜா சக்கரவர்த்தி எல்லாம் நல்லா குண்டா இருப்பாங்களாம். அதான் இவருன்னு நினைச்சிட்டேன். என்னோட குழப்பத்துக்கு காரணம் இதுதான். தயவு செஞ்சு என்ன மன்னிக்கணும். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் மகா மந்திரி. அப்படிங்களா? அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி உங்களை முன்ன பின்ன பார்த்தது இல்லைல்ல, அதான் குழப்பம். ஆனா மகாராஜா, நீங்க ரொம்ப ஒல்லியா, திடகாத்திரமா, உயரமா, ரொம்ப மன்னிக்கணும் மகாராஜா கிருஷ்ணதேவராயரே. நான் பல காலம் உங்களை எப்படியாவது பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு இன்னைக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. நீ என்ன சொல்லிட்டு இருக்க பண்டிதனே ராமகிருஷ்ணா? மகாராஜா, உங்களுக்கும் என்ன தெரியுமா? ஆனா இதெல்லாம் எப்படி சாத்தியம்? நானே இப்ப முதல் முறையா தான் உங்களை பாக்குறேன். ஓ, அப்படின்னா நீ இப்ப என்ன சொல்ல வரன்னா, இதுக்கு முன்னாடி நீ மகாராஜாவை பார்த்ததே இல்ல. என்ன முட்டாள்தனமா திரும்ப கேள்வி கேக்குறீங்க? நானே தான் சொல்றேன்ல, மகாராஜாவை இப்பதான் முதல் முறையா பாக்குறேன்னு. அப்புறம் எப்படி முன்னாடியே பார்த்தது கிடையாதுன்னு கேட்க வரீங்க? பண்டித ராமகிருஷ்ணா, என்னையோட உனக்கும் இந்த விஜயநகரத்துக்கும் இருக்கிற உறவு அருந்து போயிடுச்சு. மகாராஜா, தயவு செஞ்சு ஏதாவது ஒரு வேலை இருந்தா இந்த அடியை எனக்கு தர முடியுமாங்க? எங்க அம்மா சதா சர்வ காலமும் என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. உனக்கு இப்ப வேலை எதுவும் இல்லையா? இல்ல மகாராஜா, நீங்க ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா என் வாழ்க்கையே மாறி போயிடும். அதோட நான் சாரதாவை கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா அவரோட அப்பா சரியான கஞ்சம். என்ன மாதிரி ஒரு ஏழைக்கு அவர் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாரு. அதனால கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு வேலை தாங்களே. எனக்கு சேவை செய்யற பாக்கியம் கொடுத்தீங்கன்னா நாள் பூரா உங்களுக்கு சேவை செய்வேன். ஓ, அப்படியா? இதுக்கு முன்னாடி நீ மகாராஜாவுக்கு சேவை பண்ணதே இல்லையா? இவர் உண்மையிலே ராஜகுரு தானா? இவருக்கு ஞாபக மறதி வியாதி இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா, நான் தான் முதல்லயே சொன்னேனே, மகாராஜாவை நான் இப்பதான் முதல் முறையா நேர்ல பாக்குறேன். நான் ஒரு ஏழை பிராமணன், தென்னாலி கிராமத்திலிருந்து வந்த சாதாரண பண்டிதன். இந்த அரசவைக்குள்ள வர வாய்ப்பு இப்பதான் கிடைச்சிருக்குன்னா பாருங்க. சரி சரி, அப்படின்னா நீ மகாராஜாவுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிற, அப்படித்தானே? ஆமாங்க, கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். சின்ன வேலையா இருந்தா கூட பரவாயில்லை. எனக்கு தகுதியான வேலை நினைச்சா நீங்க எதை கொடுத்தாலும் நான் செய்வேன். மகாராஜா, இவனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப கஷ்டம். நான் இப்பவே அதை நிரூபிக்கிறேன். சரி, நான் உன்கிட்ட என்ன வேலை சொன்னாலும் அதை நீ செய்வியா? கண்டிப்பா குருதேவா. அப்படியா? அப்ப நீ ஒரு வேலை பண்ணு, என் காலனிய சுத்தம் பண்ணு. என்ன குருதேவா, இது சொன்னது காதுல விழலையா? என் காலனிய கழட்டி சுத்தம் பண்ணு. அதுக்கப்புறம் நான் உனக்கு இங்க வேலை கொடுக்கறேன். காலனினா என்ன? எனக்கு விவரம் புரியலீங்க. இதோ என் கால்ல போட்டிருக்கேன்ல, இதத்தான் சொன்னேன். நல்லா பாரு. எங்க இருக்கு? உனக்கு கண்ணு கூட தெரியாம போயிடுச்சா என்ன? இல்லங்க, தெரியுது, 2 இருக்கே. சரி, இத என்னங்க பண்ணணும்? இத கழட்டி சுத்தம் பண்ணு. அப்படியா? இத எப்படிங்க சுத்தம் பண்ணணும்? இதோட செயல் விளக்கம் என்ன? அடடா, எப்படி செய்யணும்னு நான் உனக்கு செஞ்சு காட்டுறேன். இது காலனி, இது துணி. இத இப்படித்தான் சுத்தம் பண்ணணும். இங்க பாத்தியா, சுத்தமா ஆயிடுச்சு. இப்ப புரிஞ்சுதா? அடடா, பிரமாதம் குருதேவா, ரொம்ப நன்றி. காலனியை சுத்தம் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, இப்ப எனக்கு வேலை வாங்கி கொடுங்களேன். என்ன? அட, இப்பதானே எல்லாரும் முன்னாடி எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னாரு. வேலை வாங்கி தரணுமா? நீ என் காலனிகளை சுத்தம் பண்ணவே இல்லையே. பண்ணியாச்சே. எப்போ? இப்பதான். யார் செஞ்சது? நீங்க தான். நான் பண்ணல, ஆனா உங்களை செய்ய வச்சேன்ல. காலனியை சுத்தம் பண்ண சொன்னீங்க, செய்ய வச்சுட்டேன்.
மணி, எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்க்கும்போது கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்டிதர் ரொம்ப புத்திசாலியா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். கிழவன் கையாலேயே அந்த நாத்த முடிச்ச காலனியை சுத்தம் பண்ண வச்சுட்டோம். பண்டிதனை அடிச்சுக்கவே முடியாது. பண்டித ராமகிருஷ்ணா, என்ன நீ முட்டாளாக்க முயற்சி பண்ணிருக்க. ஆரம்பிச்சதே நீங்க தானங்க. ஆனா உங்களால முடியல, நான் சாதிச்சிட்டேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? குருதேவா, நான் ஒரு ஏழையா இருக்கலாம், ஆனா எனக்கு சுயமரியாதை இருக்கு. நீங்க எனக்கு கொடுத்த அந்த வேலையில என் கௌரவம் மட்டும் இல்ல, நான் வந்த கிராமத்தோட கௌரவமும் அடங்கி இருந்தது. யார் ஒரு சக மனிதனை தப்பா நடத்துறாங்களோ, யார் அவங்கள ஏளனமா கிண்டல் பண்றாங்களோ, அவங்க இந்த மாதிரி உயர் பதவியில இருந்தாலும் அதுக்கு தகுதி இல்லாதவங்க. எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் மகாராஜா, நான் உங்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பு தாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கு கருணை உள்ளம் இருக்கு. என் தகுதிக்கு சின்னதா எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் பரவாயில்ல. யோசிச்சு நிதானமா எனக்கு ஒரு தகவல் கொடுத்து விடுறீங்களா? நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். இனிமே என்னைக்கும் என்ன அவமானப்படுத்தணும்னு நினைச்சு கூட பார்க்காதீங்க, இல்லனா விளைவுகள் கடுமையா இருக்கும். குருதேவா, இந்த பண்டிதனுடைய ஞாபக சக்தி சுத்தமா அழிஞ்சு போச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த அரக்கிருக்க உங்களை அதிரடியா தாக்கிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த அரசவையில எல்லாரும் முன்னாடியும் உங்களை அவமானப்படுத்திட்டு போயிட்டான். குருதேவா, அவன் உங்களை ஒரு வழி பண்ணாம விடமாட்டான்னு நினைக்கிறேன், பாத்துக்கிங்க. மகாராஜா, எனக்கு அவமானம் நடந்திருக்கு மகாராஜா. குருதேவா, நீங்க அமைதியா இருங்க. பண்டிதன் ராமகிருஷ்ணன் சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு கோவப்படாதீங்க. அவனோட மனநிலை சரியில்லை. நல்லது எது கெட்டது எதுன்னு அவனுக்கு இப்ப தெரியல. தயவு செஞ்சு நீங்க அவன் சொன்னதை தப்பா எடுத்துக்காதீங்க. ஆகட்டும் மகாராஜா, எனக்கு புரியுது மகாராஜா. நான் பண்டிதன் ராமகிருஷ்ணன் மேல கோவமே படக்கூடாது. ஏன்னா அவனுக்கு மனநிலை கொஞ்சம் சரியில்லை. அவன் மூளையோட கட்டுப்பாட்டை இழந்துட்டான் மகாராஜா. இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் பண்டிதன் ராமகிருஷ்ணனை தர்பார்ல இருந்து வெளியே அனுப்புறது தான் நல்லதுன்னு தோணுது. அவனுக்கு விடுமுறை கொடுக்கறதுனால பிரயோஜனம் ஒண்ணும் இல்ல. விஜயநகர சரித்திரத்துல அதோட அரசவை உறுப்பினர்கள் ரொம்பவே திறமையானவங்களாவும் நிபுணர்களாவும் இருக்கணும் மகாராஜா. அப்படிப்பட்ட இடத்துல ராமகிருஷ்ணன் இருந்தா தர்பாரோட மரியாதை குறைஞ்சிரும் மகாராஜா. அதனால பண்டிதன் ராமகிருஷ்ணனை நிச்சயமா வெளியேற்றியே ஆகணும் மகாராஜா. சரி குருதேவா, நான் இது விஷயமா யோசிச்சு முடிவெடுக்கிறேன். குருதேவா, இந்த பண்டித ராமகிருஷ்ண தாமரை தண்டுகளை சாப்பிடாத வரைக்கும் அவன் எழுந்து போன பழைய 5 வருஷ நினைவுகள் அவனுக்கு மறுபடியும் வரவே வராது. தாமரை தண்டுகளா? ஆமா குருதேவா, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அந்த வைத்தியர் கூட சொன்னானே. என்ன சொன்னாரு? ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு தாமரை தண்டு கிடைச்சி அத தெரியாம கூட சாப்பிட்டான்னா அப்புறம் வைத்தியர் கொடுத்த அந்த மருந்தோட தாக்கம் முழுசா அழிஞ்சு போயிடும். அப்படி நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். அது கனவுலே நடக்காது. அப்புறம் எப்படிதான் நடக்கும் குருஜி? நீங்க 2 பேரும் முதல்ல இங்க இருந்து போய் இந்த மொத்த விஜயநகரத்துல தாமரை தண்டுகள் எங்கெல்லாம் இருக்கோ அதை மொத்தமா சேகரிச்சு என்கிட்ட கொண்டு வாங்க. போங்க. தாமரை தண்டு கிடைக்கவே இல்லைன்னா ராமகிருஷ்ணனுக்கு எப்படி குணமாகும்? ஆனா குருதேவா, இந்த ஊர் முழுக்க போய் தாமரை தண்டுகளை தேடுறதா இருந்தா அதுக்கு கொஞ்சம் பண செலவாக இல்லையா? என்னடா மணி, நான் சொல்றது சரிதானே? ஆமா குருதேவா. இதுல எந்த வகையான நாணயங்கள் இருக்கு குருதேவா? இதுல தங்க நாணயங்கள் இருக்கு. தங்க நாணயமா? குருதேவா, உங்க மேல சத்தியமா சொல்றோம், இந்த ஊர்ல இருக்கிற மொத்த தாமரை தண்டுகளையும் வாங்கி நாங்க அத மொத்தமா அழிச்சிடுறோம். சரிங்களா குருதேவா? நரித்தனமா யோசிக்கிறதா உங்க 2 பேருக்கும் நினைப்பா?
நீங்க அந்த தாமரை தண்டுகளை அழிக்காமலேயே அழிச்சிட்டேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க. நீங்க அந்த தாமரை தண்டுகளை அழிக்க கூடாது, புரிஞ்சுதா? எல்லா தாமரை தண்டுகளையும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும், சரியா? சரி சரி குருதேவா, நீங்க என்னென்னலாம் சொல்றீங்களோ அதுபடி நாங்க நடந்துக்கிறோம் குருதேவா. மண்டையில இடி விழுக, அது உடனே விழுக. மந்திரியாரே, எனக்கு பண்டிதன் ராமகிருஷ்ணனோட மனநிலையை பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்கு. மகாராஜா, நீங்க கவலைப்படாதீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணன் பூர்ண ஆரோக்கியத்தோட இருக்க. அவன் ஏன் முன்னாடியே உங்களை மகாராஜான்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவன் ஆரோக்கியமா இருக்கான்னு சொல்றீங்க? மகாராஜா, அது வந்து நான் உங்களை ஆறுதல் பண்றதுக்காக அப்படி சொன்னேன். அது சரி. மகாராஜா, எனக்கு என்னமோ பண்டிதர் ராமகிருஷ்ணனோட நிலைமையை பார்க்கும்போது அவருக்கு வேணும்னே யாரோ மருந்த கொடுத்து அவரோட உடல்நலம் மட்டும் இல்ல மனநலையும் பாதிக்கிற மாதிரி யாரோ கொடுத்திருக்காங்க. நீங்க வெண்டைக்காய் அல்வா. மகாராஜா, நான் உங்களுக்காக வெண்டைக்காய் அல்வா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். வெண்டைக்காய் அல்வாவா? மகாராஜா, அப்போ எனக்கு உத்தரவு கொடுங்க. மந்திரியாரே, நீங்களும் கொஞ்சம் இத ருசி பார்த்துட்டு அப்புறம் போலாமே. அவருக்கு வெண்டைக்காய் அல்வாவை கொடு. மன்னிச்சிருங்க மகாராஜா, எனக்கு காலையில இருந்து கொஞ்சம் வயிறு சரியில்லை. அப்ப நான் கிளம்பட்டுமா? சரி, கிளம்புங்க. இந்த கொடுமையை தனியா தான் அனுபவிக்கணும் போல இருக்கே. மகாராஜா, நானே என் கையால உங்களுக்கு இந்த வெண்டைக்காய் அல்வாவை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். மகாராணி திருமலம்பா, வெண்டைக்காய் ஆமா அல்வா. மகாராஜா, இன்னைக்கு இந்த வெண்டைக்காய் அல்வா என்னோட புது முயற்சி. ஏன் பண்ணீங்க? என்ன? ஏன் ஏன் நீ இந்த மாதிரி பண்ற? உன்னுடைய இந்த அற்புதமான சமையல் திறமையை என்கிட்ட காட்டுறதோட ஏன் நிறுத்திக்கிற? உன்னுடைய திறமைய மத்தவங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரியணும் மகாராஜா, நான் முயற்சி கூட பண்ணி பார்த்தேன். நான் வர வழியில குருதேவர் தாத்தாச்சாரியார சந்திச்சேன். அப்படியா? அப்புறம்? ஆனா மகாராஜா, என்னோட முயற்சி வீணா போச்சு. இன்னைக்கு குருதேவர் தாத்தாச்சாரியார் சாப்பிட மாட்டாரு, ஏன்னா அவரு விரதத்துல இருக்காராம். விரதமா? விரதம் இருக்காரா? மகாராணி திருமலம்பா, நல்ல வேளையா நீ ஞாபகப்படுத்திட்ட. இன்னைக்கு நானும் விரதம் தான். எனக்கு அதுல விருப்பமே இல்ல, ஆனா குருதேவர் வற்புறுத்தினாரு, அதனால விரதம் இருக்கேன். விரதம் தப்பிச்சு. என்ன சொன்னீங்க? தப்பிச்சிருச்சு. விரதம் முறியறதுல இருந்து தப்பிச்சிருச்சு. சரி, பரவாயில்ல, விடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி சரி. ஆனா மகாராஜா, நாளைக்கு நான் உங்களுக்காக தாமரத்தண்டு குழம்பு செய்ய போறேன். தாமரத்தண்டா? ஆமா மகாராஜா, யாரு தாமரத்தண்டு சாப்பிடுறாங்களோ அவங்க ஞாபக சக்தி யான் அளவுக்கு அதிகமா இருக்குமா. உங்களுக்கு தான் தெரியுமே மகாராஜா, இந்த உலகத்துல மத்த ஜீவராசிகளை விட யானைக்கு தான் அறிவு அதிகம்னு சொல்லுவாங்க. அதோட ஞாபக சக்தியும் ரொம்ப சிறப்பா இருக்கும். இவர் எங்க போனாருன்னு தெரியலையே. எல்லா இடத்துலயும் நான் தேடி பார்த்துட்டேன், ஆனா எங்கேயுமே காணோம்மா. என் அன்பு சாரதாவிற்கு. அம்மா, இங்க பாருங்கம்மா, இவர் இங்கதான் இருக்காரு. நான் எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன், ஆனா இவர் பாருங்க, இப்ப காதல் கவிதையெல்லாம் சுருட்டி என் மேல அடிக்கிறாரு. இவருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. காதல் கடிதமா? என்ன காதல் கடிதம்? படிச்சு காட்டணுமா? இல்லம்மா, என்னால அது முடியாது. ஏன் அன்பு சாலதா, நீ போன வாரம் வேலைக்கிழமை திருவிழாக்கு ரொம்ப அழகா வந்திருந்த. நான் வச்ச கண்ணை எழுக்கவே இல்ல. ஆனா அந்த மாலை எல்லாத்தையும் சொலப்பிழுச்சு. நீ சிகப்பு ஆளை போட்டதுனால அது பின்னாலேயே உன்னை தொலைச்சிச்சு. நான் உங்களுக்கு அதை சொல்லணும்னு முயற்சி பண்ண, ஆனா கார்த்திக் மாமா வந்துட்டாளு. புல்லாக்கு வாங்கணும்னு ஒரே தொந்தரவு குத்தாளு. அதனால நான் அங்கேயே மாட்டிக்கிட்டேன். இல்லைன்னா நான் அந்த கால மாலை என்ன தெரியுமா பண்ணிருப்பேன்? சிகப்பு நிலத்தை மட்டும் இல்ல, எந்த ஒரு நிலமும் தெரியாத மாதிரி பண்ணிருப்பேன். சிவப்பு புடவை, காலமாடு, திருவிழாவா? இது எல்லாமே 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுமா? அம்மா, உங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி பெல்லம் கொண்டா கிராமத்துக்கு நம்ம போனோம்ல, ரொம்ப சிறப்பா நடந்ததே. அம்மன் கோயிலுக்கு பின்னாடி ஞாபகம் இருக்கா? மொத்த கிராம ஜனங்களும் அங்கதான் இருந்தாங்க.
பெரிய ராட்டினம் கூட இருந்தது. நம்ம அதுல விளையாடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச இனிப்பு கூட சாப்பிட்டோமா? சாரதா, அப்படின்னா நம்ம லாமா முழுசா எதையும் மறக்கல. 5 வருஷம் மட்டும்தான் மறந்து போயிருக்கான். இப்பதான் புரியுது எனக்கு. என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவரு ரொம்ப நெளிஞ்சு பேசினாரு. நான் அவரை திட்டும் போது கூட அவர் கொஞ்சம் கூட கோவப்படவே இல்ல. அட கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? என் வாழ்க்கையே நாசமா போச்சு. என் புருஷனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. எங்களுக்கு இன்னும் ஒரு குழந்தை கூட பிறக்கலையே. முழுசா ஒண்ணும் மறக்கல. 5 வருஷம் மட்டும்தான் மறந்து இருக்கான். எல்லாம் ஒண்ணுதான். வரேம்மா, இரு. வந்துட்டேன். அச்சோ, இருங்க. வேணாம். என்ன? உன்னோட பேர் என்ன? ராமகிருஷ்ண. நீ எந்த கிராமத்தை சேர்ந்தவ? என்ன கேள்வி இது? தெனாலி கிராமம் தான். என்ன வேலை செய்யற? வெட்டியா உங்ககிட்ட அடி வாங்கிக்கிட்டு இருக்கேம்மா. அப்புறம் சாரதாவுக்கு காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுதான் சரியான பதில். அம்மா, இப்பதான் உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுல்ல. ஒரு அம்மாவா உன் கடமையை சரியா? உடனே சாரதாவோட கஞ்சா அப்பா கிட்ட போய் அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றியாமா? பாத்தீங்களாம்மா, அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. கடவுளே, என் வாழ்க்கையில இப்படி விதி விளையாடுது. என்ன? ஏ கணி, என்ன அங்க வேடிக்கை பாக்குற? சும்மாதான்டா. அங்க பாரு. காய்கறிக்காரரே, உங்ககிட்ட எவ்வளவு தாமரை தண்டுகள் இருக்கோ அது எல்லாத்தையும் எங்க கிட்ட கொடுத்துருங்க. வேணும்னா அதுக்கு கொஞ்சம் பணத்தை நாங்க கொடுக்கறோம். என்கிட்ட தாமரை தண்டை இல்லையே, எல்லாமே தீந்து போயிடுச்சு. இது டே கணி, நாம மொத்த ஊரையும் சல்லடை போட்டாச்சு. ஆனா எங்கேயுமே அந்த தாமரை தண்டு கிடைக்கவே இல்ல. நல்ல வேலை, கிடைக்கல. சரி வா, இங்கிருந்து கிளம்பலாம். டே மண்டை நில்லுடா. தாமரை தண்டு கிடைச்சிடுச்சு. அங்க பாரு, வழியில தாமரை தண்டு ஒண்ணு கிடைக்குது. இதை எடுத்துட்டு போய் கிழவ மூஞ்சில விட்டு எரிஞ்சிடலாம். சீக்கிரம் வா. எடுடா. எடு. நல்ல வேலை, நமக்கு ஒன்னாவது கிடைச்சது. நாம வெறும் கையோட போயிருந்தோம், அந்த கிழமை மூக்காலேயே அழுது இருப்பான். நாம யாருன்னு அவனுக்கு நிரூபிச்சு காட்டலாம். வா. வணக்கம் பண்டிதரே. வணக்கம். மகாராஜா இந்த தாமரை தண்டு மூட்டைகளை உங்க வீட்டுல கொடுத்துட்டு வர சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. அதனாலதான் கொண்டு வந்திருக்கோம். அதோட இன்னொரு முக்கியமான உத்தரவு. அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு இந்த தாமரை தண்டுகளை ஊட்டி விடணும். அப்பதான் ஞாபக சக்தி வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்க போயிட்டு வரோமா? ஆமா, இவருக்கு தாமரை தண்டை ஊட்டி விடுங்க. தாமரை பூ எப்படி சேத்துல மலருமோ அதே மாதிரி பண்டிதர் ராமகிருஷ்ணன் மூளையில இருக்கிற சேத்தையும் வெளியேத்தி இனியாவது புத்திசாலித்தனமா நடந்துக்க இது உதவி செய்யும். உங்களையே எதிர்த்து பேசுற அளவுக்கு இவனோட வியாதி முத்தி போயிருக்கு. இவனுக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு. ஏப்பா, நீங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்குள்ள எங்க போனானுங்க? தட்டையும் எடுத்துட்டு போயிட்டாங்களே. இங்க பாருங்க, நீங்க உங்க பிரசாதத்தை வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க. மகாராஜா, நான் என்ன சொல்ல வரேன்னா, பண்டிதன் ராமகிருஷ்ணனை சிறப்பு ஆலோசகன் பதவியிலிருந்து கொஞ்ச நாளைக்கு விலக்கி வைக்கிறது தான் நல்லது. நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஓய்வுல இருக்க போற. இருங்க, எழுந்திருக்க விடாத.
ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன விடுங்க கை கொண்டு வா போ. ஏய் எதுக்கு இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிறீங்க எனக்கு குணமாயிடுச்சு எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு நீங்க சொல்ற எதையும் நாங்க நம்ப மாட்டோம் உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல மாட்டோம் கயிறு மாட்டோம் எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு நீ தான் சாரதா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உனக்கு எனக்கு திருமணம் நடந்தது சரியா நான் உன் மேல எப்பவும் கவனம் செலுத்தாததுனால நீ எப்பவும் என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்ப சரிதானே அதோட அம்மாவை சாக்கா வச்சுக்கிட்டு உன் மனசுல இருக்கிற வெறுப்பை எல்லாம் கொட்டி தீத்துடுவ அப்புறம் இவன் இந்த குண்டப்பன் இவனை படிடான்னு சொல்றதும் ஒண்ணுதான் செவிடன் காதுல சங்கு ஊதுறதும் ஒண்ணுதான் அதனால இவனை படிக்க சொல்றதே தண்டம் அப்புறம் கடைசியா என்னுடைய அன்பு அன்னை இவங்களை விட இவங்க கையில இருக்கிற தடிக்கு தான் என்ன ரொம்ப பிடிக்கும் எப்ப பார்த்தாலும் என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஆமா லாமா நீ முதல்ல எப்படி எல்லாத்தையும் மறந்துட்ட நான் ஞாபக சக்தி இழக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு நான் வைத்தியர் கொடுத்த மருந்த சாப்பிட்டேன் அத சாப்பிட்ட உடனே தூங்கிட்டீங்க இப்போ புரிஞ்சிருச்சு அப்ப இது எல்லாமே எனக்கு எதிரான சதிதான் இதுக்கு நான் பதிலடி கொடுத்துதான் ஆகணும் இதுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் இப்ப முதல் கட்ட விசாரணை அந்த வைத்தியனுக்கு தான்